அமிர்தீஸ்வரியை நமக. ஹை கைஸ், நாம் இந்த வீடியோவில் ஸ்ரீ குரு கீதை அப்படிங்கிற புத்தகத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் இதோடைய டாப்பிக்லேயே இருக்குது. ஸ்ரீ குரு கீதை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு உத்தமமான சத்குருவோடைய மகத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். ஸோ நீங்கள் ஒரு குரு வழிபாட்டில் இருக்கீங்க, குருவை நம்புறீங்க, குருவோடைய மகத்துவத்தை தெரிஞ்சிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோ. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்கள் கண்டிப்பாக புரியாது. ஸோ நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இந்த குரு கீதை அப்படிங்கிறது முதல்ல என்னென்ன அப்படின்னா, சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொன்ன உபதேசம் பண்ண ஒரு விஷயந்தான் புத்தகமாக இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது யாரும் மனிதர்கள் எழுதலை. இது சிவபெருமானே பார்வதி தேவிக்கு உபதேசம் பண்ணின ஒரு விஷயம், குருவுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த புத்தகத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, சூதர் அப்படிங்கிற ஒரு மகா ரிஷி மற்ற ரிஷிகளுக்கு இதை சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல சிவபெருமான் பார்வதி தேவிக்கு இதை உபதேசம் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஸ்ப்ரெட் ஆகி இதை ரொம்ப ரகசியமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரிஷிகளுக்கு சேரும்போது அந்த மகாரிஷி சூதர் அப்படிங்கிற மகாரிஷி மற்ற ரிஷிகளுக்கு சொல்லி அதுக்கப்புறமா நமக்கு வந்த மாதிரி இருக்குது. ஸோ முதல் 15 பாடல்கள் பார்த்திங்கன்னா அந்த 15 ஸ்லோகாவுக்கு இது எப்படி மற்றவங்களுக்கு வந்தது, யார் யாருக்கு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் குருவுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? நான் பார்த்திங்கன்னா ஸ்லோகாலாம் எதையும் படிக்கலை, இதில் இருக்க மீனிங் பொருள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ முதல் ஸ்லோகா எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, சிந்தனைக்கு அப்பாற்பட்ட வெளிப்படையான உருவம் இல்லாத குணங்களுக்கு ஆதாரமாயினும் தன்னில் குணங்கள் ஏதும் இல்லாத சகல பிரபஞ்சங்களுக்கும் ஆதார வடிவாக திகழும் பிரம்மத்தை வணங்குகிறோம். முதல் பாடல் எப்பயுமே இறை வணக்க பாடலாக இருக்கும் இல்லையா? ஸோ பிரம்மம் அப்படிங்கிற ஒரு இறைவன். ஸோ அந்த இறைவனை வணங்கி இதை ஆரம்பிக்கிறாங்க. குருமார்கள் சத்குருக்கள் எப்பயுமே அந்த பிரம்ம நிலையிலேயே தான் இருப்பாங்க. ஸோ இறைவன் வேறு, குருமார்கள் வேறு கிடையாது. ஓகேங்களா? இதை நம்ம பிரம்மம்னு சொல்லலாம், இறைவன்னு சொல்லலாம், பரமாத்மான்னு சொல்லலாம், அல்லது பெயர்கள் வச்சு நம்ம சிவபெருமான், விஷ்ணு, இல்லை ஜீசஸ், அல்லாஹ், இப்படி எந்த பேரில் வேணாலும் சொல்லலாம். ஆனால் இறைவன் ஒருவர் தான். சரிங்களா? அந்த இறைவனும் குருவும் வேறு வேறு கிடையாது, ஒன்று தான் அப்படிங்கிறத இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம போக போக பார்ப்போம். ஸோ அந்த இறைவனை புகழ்ந்து சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்லோக்கா ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். சிந்தனைக்கு அப்பாற்பட்ட வெளிப்படையான உருவம் இல்லாத, நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்டவராம இறைவர். நம்ம சிந்தனையால் சிந்தித்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது, அதுக்கு அப்பாற்பட்டவர். வெளிப்படையான உருவம் சொல்லிட்டு அவருக்கு ஒன்று கிடையாது. எல்லா குணங்களுக்கும் அவர் தான் ஆதாரம், ஆனால் அவருக்குன்னு எந்த குணங்களும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ சகல பிரபஞ்சங்களுக்கும் ஆதார வடிவாக திகழும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் ஆதாரமாக திகழ்கிற பிரம்மத்தை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி முதல் ஸ்லோகா ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். ஒரு முறை ரிஷிகள் அனைவரும் சேர்ந்து சூதரை அணுகி வேதங்களும் ஆகமங்களுமாகின்ற சமுத்திரத்தின் மறுக்கரையை கண்டவரும் மகா ஞானியுமான சூதரே. ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து சூதரை புகழ்கிறாங்க. வேதங்கள் ஆகமங்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய சமுத்திரத்துடைய மறுக்கரையே கண்டவர் இல்லையா நீங்கள்? ஓகேங்களா? அப்படின்னு சூதரை புகழ்ந்து சொல்கிறாங்க. சகல மன மாசுகளையும் அகற்றுகின்ற குரு சொரூபத்தை எங்களுக்கு கூறி அருளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதை கேட்பதாலேயே ஜீவன் தேகத்தில் வசிப்பதால் உண்டாகும் துன்பத்திலிருந்து விடுபடுமோ, எந்த பாதையின் மூலம் முனிவர்கள் அனைத்தையும் அறிந்தவராய் ஆயினரோ, எதை அடைந்தால் மனிதன் மீண்டும் சம்சார பந்தத்தில் அகப்படுவதில்லையோ அந்த பரம தத்துவத்தை எங்களுக்கு கூறி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது எதை கேட்கறதால ஜீவன் பார்த்தோன்னா நம்மளுடைய இந்த உடலில் வசிக்கக்கூடிய இந்த துன்பத்திலிருந்து விடுபடுமோ. ஏன்னா உடலில் வசிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லைங்களா? இந்த பிறப்பு இறப்பு இந்த பெருங்கடலை கடக்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு பிறவியாக எடுக்கிறோம். ஸோ அதை எதை கேட்கறதால அது நடக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த பாதையின் மூலமாக முனிவர்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அறிஞ்சவர்களாக இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பாதையை எங்களுக்கு சொல்லுங்கள்.
எதை அடைந்தால் மனிதன் மீண்டும் சம்சார பந்தத்தில் அகப்படுவதில்லையோ, திரும்ப திரும்ப இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் இதிலிருந்து எஸ்கேப் ஆகிற வழி எதுவோ அதை பார்த்திங்கன்னா அந்த பரம தத்துவத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூதர்கிட்ட மற்ற ரிஷிகள் எல்லாரும் சேர்ந்து கேட்குறாங்க. சரிங்களா? சிறந்த சாரமானதும் ரகசியத்தில் மிகவும் ரகசியமானதும் சிறப்பாக கேட்பதற்குரியதுமான குருகீதையை முழுவதுமாக அருள் கூர்ந்து எங்களுக்கு கூறுங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, ரகசியத்திலும் ரகசியமாக அந்த காலகட்டத்தில் இதை பாதுகாத்து வந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்படிப்பட்ட அந்த ரகசியத்தை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் இல்லையா. ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க, வேதங்கள் ஆகமங்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய சமுத்திரத்துடைய மறுக்கரையே கண்டவர் சூதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால் இந்த குரு கீதையை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவ்விதமாக அறியும் ஆவலில் முனிவர்கள் பலமுறை வேண்டிக் கொள்ளவே சூதர் மிகவும் மகிழ்ந்து இனிமையுடன் கூறினார். ஓகே, இந்த மாதிரி திரும்ப திரும்ப கேட்டதால் இப்போ சூதர் நமக்கு குரு கீதையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. சம்சாரம் எனும் நோயை நீக்குபவளும் தாய்போல் நன்மை செய்பவளுமான குரு கீதையை குறித்து நான் கூறுகிறேன். முனிவர்களே, நீங்கள் அனைவரும் அதை மிகவும் கவனத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூதர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? முன்னொரு காலத்தில் கற்பக கொடியில் நிறைந்துள்ள பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகான கைலாச மலையில் கைலாச மலையில் சுக மகரிஷி முதலான முனிவர்களால் வணங்கப்பட்டு சித்தர்கள் மற்றும் கந்தர்வர்களின் சேவைகளை ஏற்று புலித்தோளில் அமர்ந்து பரம தத்துவத்தை உபதேசித்து கொண்டிருந்த சிவன் திடீரென பலமுறை மரியாதையுடன் யாரையோ வணங்குவதை கண்டு வியப்படைந்த பார்வதி தேவி பணிவுடன் பின்வருமாறு கேட்டாள். முன்னாடி ஒரு காலத்தில் முதல்ல கைலாச மலையை சொல்கிறாங்க. கைலாச மலையில் சிவபெருமான் பரம தத்துவத்தை உபதேசம் பண்ணிகிட்டு இருந்தாராமா. அப்படி பண்ணும்போது திடீர்னு மரியாதையோடு யாரையோ பார்த்து திரும்ப திரும்ப வணங்கிட்டே இருந்தாராமா. அந்த மாதிரி வணங்கும்போது நீங்கள் யாரை பார்த்து இந்த மாதிரி வணங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க பார்க்கலாமா? ஓங்கார வடிவினனும் தேவர்களின் தலைவனும் அனைத்திற்கும் மேலானவனுமான ஜெகத்குருவே, சகல தேவர்களும் அசுரர்களும் மனிதர்களும் எப்போதும் உங்களை வணங்குகிறார்கள். பிரம்மா விஷ்ணு மகேந்திரன் முதலானவர்களும் உங்களை வழிபடுகிறார்கள். அப்படி இருக்க நீங்கள் யாரை வணங்குகிறீர்கள்? சிவபெருமானா சொல்கிறாங்க, நீங்கள் ஓங்கார வடிவினன், தேவர்களுடைய தலைவன், எல்லாத்துக்கும் மேலானவர், நீங்கள் ஒரு ஜெகத்குரு. எல்லா தேவர்களும் அசுரர்களும் பிரம்மா விஷ்ணு மனிதர்கள் சொல்லிட்டு எல்லாரும், தேவர்களுடைய தலைவன் இந்திரன் அனைவரும் உங்களை தான் வணங்குறாங்க. அப்படிப்பட்ட நீங்கள் யாரை வணங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி சிவபெருமானை கேட்குறாங்க. ஹே பிரபு, தங்களது இச்செயலை கண்டு எனக்கு வியப்பாக இருக்கிறது. இது எதற்காக என்பது எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து இதை விளக்கி கூறுங்கள் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி சிவபெருமானை கேட்குறாங்க. சகல தர்மங்களையும் அறிபவரான பகவானே, விரதங்களில் மிகச்சிறந்ததும் உயர்ந்ததுமான குரு மகிமையை குறித்து எனக்கு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுவாமி, எவ்வழியை பின்பற்றினால் ஜீவாத்மாவானது பிரம்மமயமாகுமோ அந்த வழியை பற்றி தயவு செய்து எனக்கு கூறி அருளுங்கள். நான் தங்கள் பாதங்களில் வணங்கி வேண்டுகிறேன். பிரம்மம்னா என்ன சொல்லியிருந்தோம்? இறைவன் சொல்லியிருந்தாங்களா? எந்த வழியை பின்பற்றினால் ஜீவாத்மா பிரம்மமயமாகுமோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இறைவன் இருக்கார். ஓகேங்களா? இறைவன் ஒரு பேரொளினா நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒளி துகள்கள் இருக்குது. ஸோ ஜீவாத்மா பிரம்மமயமாகும்னா நாமளே அந்த இறை நிலையை அடையிறது. ஸோ அந்த வழியை, எந்த வழியை பின்பற்றினா ஜீவாத்மா இந்த இறை நிலையை அடையுமோ அந்த வழியை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க. பார்வதி தேவி இவ்விதம் மீண்டும் மீண்டும் வேண்டவே மகாதேவனான சிவன் மகிழ்ச்சியடைந்து பார்வதியை நோக்கி பின்வருமாறு கூறினார். தேவி, ரகசியங்களில் பரம ரகசியமான இதை தகுதியற்றவருக்கு சொல்வது கூடாது. இதற்கு முன்பு நான் யாரிடமும் இதை சொன்னதில்லை. ஆனால் உனது பக்தியால் மனம் மகிழ்ந்து இதை உனக்கு உபதேசிக்கிறேன். ஒரு வழியாக சிவபெருமான் அம்மாவுக்கு சொல்ல ஒத்துக்கிட்டார். ஓகேங்களா? சொல்கிறாரு, தேவி, நீ என் சொரூபமே ஆவாய். அதனால் இந்த பரம ரகசியத்தை உன்னிடம் கூறுகிறேன். இத்தகு கேள்வியை இதற்கு முன்பு யாரும் கேட்டதும் இல்லை. உனது இந்த கேள்வியானது உலகுக்கு மிகவும் நன்மை செய்வதாகும். யாருடைய இதயத்தில் பராபக்தி இருக்கிறதோ
அதாவது யாருடைய இதயத்தில் குருவின் மீது பரமாத்மாவுக்கு நிகரான அளவற்ற பக்தி உள்ளதோ அந்த மகானுக்கு மட்டுமே நான் கூறப்போகும் தத்துவத்தின் பொருள் விளங்கும். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, யாருக்கு குரு வழிபாட்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் குருவை நம்புறீங்களோ, இல்லை குருவை பற்றி அவருடைய மகத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க மட்டும் கேளுங்க, மற்றவங்களுக்கு இது புரியாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே தான் இதுலேயும் வருது. யாருக்கு பார்த்தா பரமாத்மானா பரமாத்மா இறைவன் என்ன வேணாலும் வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த இறைவனுக்கு நிகரான அளவற்ற பக்தி குரு மேலே யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய பொருள் விளங்கும் அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், குருவே சிவன் சிவனே குரு என்று சொல்லப்படுகிறது. இவ்விருவரையும் வேறுபடுத்தி காணும் மனிதன் குருவின் மனைவியோடு தகாத உறவு கொண்ட பாவத்தை செய்ததற்கு நிகரான பாவம் செய்தவன் ஆகிறான். ஸோ குரு தான் சிவன், சிவன் தான் குரு அப்படின்றாங்க. அதாவது குரு தான் இறைவன், இறைவன் தான் குரு அப்படின்றாங்க, ஓகேங்களா. இந்த ரெண்டு பேரையும் வேறுபடுத்தி பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தா ஒரு குருவோட மனைவியோட தகாத உறவு கொண்ட அது எவ்வளோ பெரிய பாவம் இல்லையா. ஸோ அந்த பாவத்துக்கு இணையான ஒரு பாவம் அப்படிங்கிறாங்க. ஸோ குரு தான் இறைவன், இறைவன் தான் குரு, ரெண்டு பேரையும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த அளவுக்கு அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. மூவுலகிலும் கேட்பதற்கு அரிதான ஒரு உண்மையை நான் கூறுகிறேன். குருவே பிரம்மம், இது சத்தியம் சத்தியம்னு சொல்கிறாரு. இந்த 3 உலகத்துலேயுமே கேட்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்கிறேன். குருவே பிரம்மம், அதான் குருவே இறைவன், குருவே பரமாத்மா, குருவே இந்த பிரபஞ்ச சக்தி, ஓகேங்களா. நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் சத்தியமிட்டு சொல்கிறாரு சிவபெருமான். அது ஒரு டைமில் 2 டைம் சொல்கிறாரு சத்தியம் சத்தியம்னு சொல்லிட்டு. ஸோ குருக்கு வேற இறைவன் வேற கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேங்களா. வேத சாஸ்திரங்களும் புராண இதிகாசங்களும் மந்திர எந்திர வித்தியைகளும் மோகனம் உச்சாடனம் போன்றவையும் சைவ சாக்த நூல்களும் மற்ற பல மதங்களும் கலங்கிய மனதுள்ள எல்லா உயிர்களையும் வழி தவறச் செய்பவை ஆகும். குரு தத்துவத்தை அறியவில்லை எனில் ஜபம் தவம் விரதம் தீர்த்தம் யக்ஷம் தானம் என இவை அனைத்தும் பயனளிக்காது போகும். ஸோ இந்த வேத சாஸ்திரம் புராண இதிகாசம் மந்திர யந்திர வித்தியைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கன்ஃபியூஸ் ஆகிருக்க நம்ம மைண்டை இன்னும் 2 கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஏன்னா இது எல்லாமே எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாமல் செய்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நாம் சாமியை கும்பிட்றனாலும் பூஜை ரொம்ப சுத்தமாக பண்ணிவிட்டு பூஜை பண்ணுறது அப்படிங்கிற அந்த வழிமுறைகளை பின்பற்றதால் எந்த பிரயோஜனமும் பெருசாக கிடையாது. மன தூய்மை தான் முக்கியம் இல்லைங்களா. ஸோ நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு நம்ம செய்கிற அந்த வழிபாடு இறைவனை மனதார உண்மையாக நம்ம எந்தளவுக்கு இறைவன்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சு அவரை நினைக்கிறோமோ அதுதான் பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம உண்மையான அந்த ஒரு தெளிவு இல்லாமல் நம்ம செய்கிற எல்லா விஷயமே இன்னும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடும் அப்படின்ற மீனிங் தான் இவங்க சொல்ல வராங்க. இப்போது நீச்சல் தெரிஞ்ச ஒருத்தர் தான் இன்னொருத்தருக்கு நீச்சல் சொல்லித்தர முடியும். அந்த மாதிரி சத்குருக்கள் ஏற்கனவே பிரம்மத்தோடு கலந்தவங்க. அவங்க தான் பார்த்திங்கன்னா நாமளும் போயிட்டு அந்த இறைவனை அடையிறதுக்கு வழி காமிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ குரு தத்துவத்தை அறியவில்லை எனில் ஜபம் தவம் விரதம் தீர்த்தம் யஜ்ஞம் தானம் என இவை அனைத்தும் பயனளிக்காது போகும் அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமான். அதே மாதிரி இப்போது நாங்கள்லாம் அம்மா கிட்ட இருக்கோம் இல்லையா, மாதா அமிர்தானந்தமயி தேவியை குருவாக இருக்காங்க எங்களுக்கு. அனுபவபூர்வமான ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மந்த்ராலாம் சேன் பண்ணியிருப்போம். அப்போ செஞ்சதுக்கும் இப்போ செய்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அப்போ செஞ்சால் எல்லாமே சும்மா நம்ம சொல்கிற மாதிரி நம்ம ஜபமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சும்மா சொல்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகும். பட் அம்மா கிட்ட வந்த பிறகு நம்ம சேன் பண்ணுறது அப்படிங்கிறது அதோடைய பலன் பார்த்திங்கன்னா கண்கூடாக தெரியும். நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நேராக இறைவனை போயிட்டு சேரும், ஓகேங்களா. இது அனுபவபூர்வமாக பல விஷயங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் ஒரு குருக்கிட்ட இருந்து நம்ம பண்ணுறதுக்கும் குருவை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுக்கும் குருவை புரிஞ்சிக்காமல் நம்ம பாட்டினா ஒரு ஃபார்மாலிட்டி பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், குரு தத்துவத்தை அறிந்தவன் அறிவதற்கு அதைவிட மேலான மற்றொரு உண்மை இல்லை என்பதை நீ அறிந்து கொள். இந்த ஞானத்தை பெறுவதற்கு விவேகிகள் முயற்சி செய்ய வேண்டும். குரு தத்துவத்தை அறிஞ்சாச்சுன்னா இதை விட அறியறதுக்கு வேறு தத்துவம் இல்லை அப்படின்றாங்க, ஓகேங்களா. இதை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும்னு சொல்கிறாரு. ஜகத்திற்கு காரணமான மாயை ஜீவனில் மறைந்திருந்த அவித்யையே ஆகும்.
ஜீவனின் உடலோ அறியாமையிலிருந்து உண்டானதாகும். யாருடைய அருளால் இந்த ஞானம் கிடைக்கிறதோ அந்த மகானையே குரு என்று கூறுவர். இப்போது ஜகமே இந்த உலகமே ஒரு மாயை தான் இல்லையா? நம்ம ஜீவனில் மறைந்துள்ள அவித்யைனா அறியாமை. ஸோ இந்த ஜீவனுடைய உடல் பார்த்திங்கன்னா அந்த அறியாமையிலிருந்து உண்டானது. யாருடைய அருளால் இந்த ஞானம் கிடைக்கிது? இந்த உலகமே மாயை தான், நம்ம உடலும் அந்த அறியாமையிலிருந்து உருவானது தான் அப்படிங்கிற இந்த ஞானம் யாருடைய அருளால் கிடைக்குதோ அந்த மகானை தான் குரு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஜீவன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆத்மாவை சொல்கிறாரு. நம்ம ஆன்மா திரும்ப திரும்ப ஏன் பிறவி எடுக்குது? ஆன்மா கிட்ட இந்த வாசனைகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாசனைகள் இருக்க வரைக்கும் திரும்ப திரும்ப நம்ம பிறவி எடுக்கிறோம். நமக்கு ஏதோ ஒரு ஆசை, ஏதோ ஒரு விஷயம் இருக்க போய் தான் நம்ம திரும்ப திரும்ப பிறவி எடுக்கிறோம். இந்த கோபம், குரோதம், மடம், ஆச்சரியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் நீக்கி இந்த உலகமே மாயை தான், இறைவன் தான் இங்கே உண்மையானவர், இறைவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ முழுமையாக சரணாகதி அடையிறோமோ அப்போ நாமளும் பார்த்திங்கன்னா இறைவனோடு கலந்துருவோம், அந்த பிரம்மத்தோடு கலந்துருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த அறியாமையால் தான் நம்ம மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறோம். இந்த அறிவை யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் குரு அப்படின்னு சொல்கிறாரு. வெறும் வார்த்தையாக மட்டும் சொல்ல மாட்டாங்க. குரு அப்படின்றவங்க நமக்கே நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக நம்மளுடைய அந்த மாயை, நம்மளுடைய திரைகள் எல்லாம் விளக்கப்படும். ஒவ்வொன்றா விளக்கிக்கிட்டே வருவாங்க. அம்மா இருக்காங்க அப்படின்னா நாங்கள் அவங்கள ஒவ்வொரு டைம் போயிட்டு ஹக் பண்ணிட்டு வரும்போதும் நெக்ஸ்ட் டைமுக்கும் நம்ம ஆன்மீக முன்னேற்றம், நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம மைண்டு அந்த முன்னேறதை நல்லாவே பார்க்க முடியும். அம்மா ஒவ்வொரு டைம் ஹக் பண்ணும்போதும் ஒவ்வொரு திரையை விலக்கி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மைண்டு தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி இதெல்லாம் போய் தான், இதுதான் உண்மை அப்படிங்கிற விஷயத்த அனுபவத்தின் மூலமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வருவாங்க, நமக்கே தெரியாமல் நம்மளை. இதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு குருவை சரணாகதி அடையணும் அப்படிங்கிறது. மனித முயற்சியால் இது எல்லாத்தையும் செய்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையவே கிடையாது. குருமார்களை பிடிச்சிக்கிட்டவங்கள அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக, அம்மான்னு இல்லை, அம்மா மட்டும் இல்லை, அம்மா மாதிரி இன்னும் நிறைய குருமார்கள் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சது என் கண்ணுக்கு நேராக இப்போ அம்மா பார்த்திங்கன்னா உயிரோட இருக்காங்க. பல பேர் இன்னமும் கட்டிப்பிடிச்சு பல பேர்த்துக்கு அந்த கர்மாவெல்லாம் எடுத்து நல்ல வழி காமிச்சிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு குரு வழிபாட்டில் இருக்கும்போது இந்த ப்ராசஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். யாருடைய திருவடி தாமரைகள் சுக துக்கங்கள் போன்ற இருமைகளால் உண்டாகின்ற துயரை அகற்றி பிறவி பெருங்கடலை கடக்கச் செய்கிறதோ அந்த குருவை நான் வணங்குகிறேன். பார்வதி தேவி அம்மா கேட்டாங்க இல்லையா, யாரை வணங்குறீங்கன்னு. ஸோ அதை இப்போ தான் சொல்கிறாரு. குருவுடைய இவ்வளோ பெருமையும் சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு. யாருடைய திருவடி தாமரைகள், அதாவது குருவுடைய திருவடி தாமரைகள் பார்த்தீங்கன்னா சுக துக்கங்கள் போன்ற இருமைகளால் உண்டாகின்ற துயரை அகற்றி, சுகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும், ஓகேங்களா, சுகமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுறது, துக்கமாக இருந்தால் ரொம்ப வருத்தப்படுறது அப்படின்றதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் சமநிலையில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். ஸோ பிறவி பெருங்கடலை கடக்க செய்கிறதோ, நம்மளுடைய இந்த பிறவி பெருங்கடலை யாருடைய திருவடி தாமரைகள் கடக்க செய்யுதோ அந்த குருவை தான் நான் வணங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? எவ்விதம் ஒரு ஜீவன் ஸ்ரீ குருவின் பாத சேவை செய்து சகல பாபங்களிலிருந்தும் விடுதலை அடைந்து தூய உள்ளத்தால் தன் உண்மை வடிவம் பிரம்மம் என்பதை உணர்வானோ அந்த உண்மையை நான் உனக்கு கூறுகிறேன். ஒரு குருவுடைய பாத சேவை செய்கிறதால ஒரு ஜீவன், ஒரு ஆத்மா பார்த்திங்கன்னா சகல பாவத்திலிருந்து விடுதலை அடையுமா. அப்போது நம்ம ஒவ்வொரு டைம் பிறக்கும்போது நம்மளுடைய கர்மாவை தானே எடுத்துகிட்டு வரோம். நல்ல கர்மா, கெட்ட கர்மா எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்து தான் இந்த பூமியில் அனுபவிக்கிறோம். அப்போ எல்லா பாவத்திலிருந்து விடுபட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் ரொம்ப தூய்மையான உள்ளமாயிடும் இல்லையா. ஸோ அந்த தூய்மையான உள்ளத்தால் பிரம்மம் அப்படிங்கிறத உணர முடியும். ஓகேங்களா? இறைவனை உணர முடியும். இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு குருவுக்கு பாத சேவை பண்ணுறதால கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த உண்மையை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பாருங்கள். குருவின் திருப்பாதங்களுக்கு அபிஷேகம் செய்த நீரை அருந்தி மீதமுள்ள நீரை தனது சிரசில் தெளித்து கொள்வதால் ஒருவனுக்கு சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய பலன் கிடைக்கிறது. குருவோடைய நான் சொல்கிறது பாருங்கள், நல்லா கவனிங்க. ஒரு சத்குருக்கும் மகா குருக்கும் மட்டும்தான் பொருந்தும். இந்த புத்தகமில் சொல்லியிருக்க ஒரு விஷயமும்
சத்குருக்கு மட்டும்தான் பொருந்தும். சரிங்களா? சத்குரு யார் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா நிதானமாக யோசித்து தெரிஞ்சுக்கணும். நீங்களாக போயிட்டு யாரோ ஒருத்தர் குரு நம்பி ஏமாறக்கூடாது. சத்குருக்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணர்வாலேயே உணர்த்துவாங்க. அவங்க சத்குரு அப்படிங்கிறத வார்த்தையால் வெளியில் பேசி சொல்லி நம்மளை வந்துட்டு பேச்சால் மயக்கி நம்ப வைக்க மாட்டாங்க. இப்போ அம்மா வந்துட்டு அங்கே இருக்காங்க, நான் வந்துட்டு இங்கே இருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஒவ்வொரு அசைவும் அம்மாவுக்கு தெரியும். என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் என் மைண்டில் என்ன வருது, அதுக்கு நான் என்ன வந்துட்டு யோசிக்கிறேன் அப்படிங்கிற ஒவ்வொரு எண்ணமும் அம்மாவுக்கு தெரியும். முழுமையாக எல்லாமே தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அவங்க தான் சத்குரு. சரிங்களா? இது வந்து உணர்வுபூர்வமாக தான் உணர முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு குரு வேணும், ஒரு குரு வழிபாடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் குரு யாருன்னு தெரியல, உங்கள் குருவை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, உங்கள் வாழ்க்கையில் குரு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஏதாச்சும் ஒரு சித்தர்கள், நிறையா சித்தர்களோட ஜீவ சமாதி இருக்குங்க இல்லைங்களா? நம்ம தமிழ்நாட்டில் மாதிரி வேறு எந்த ஊர்லேயும் இந்த அளவுக்கு ஜீவ சமாதிலாம் இருக்கான்னு தெரியல. ஊருக்கு ஊர் ஜீவ சமாதி இருக்குது. ஸோ அந்த ஜீவ சமாதியில் போயிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணாலே உங்களுக்கு குரு வந்துட்டு கண்டிப்பாக காமிச்சு விடுவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். குருவின் திருப்பாதங்களுக்கு அபிஷேகம் செய்த நீரை, அதாவது குருவோடைய திருப்பாதங்களுக்கு அபிஷேகம் பண்ண நீரை, பாத பூஜை பண்ண அந்த தண்ணியை நாம் அருந்த சொல்கிறாங்க, அதாவது குடிக்க சொல்கிறாங்க. மீதி இருக்க நீரை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சிரசில் நம்மளோட தலையில் தெளிச்சிக்கிறதால ஒருவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சகல புண்ணிய தீர்த்தத்துலேயும், அதாவது கங்கை, யமுனா, கோதாவரிலாம் சொல்லுவாங்களா புண்ணிய தீர்த்தங்கள் சொல்லிட்டு, ஸோ எல்லா புண்ணிய தீர்த்தத்துலேயும் நீராடிய அந்த பலன் வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா கங்கையெல்லாம் குளித்தா பாவம் போகும் அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொரு நதிக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த அத்தனை பலனும் குருவோடைய பாத தீர்த்தத்தை குடிச்சிட்டு நம்ம தலையில் தெளிச்சிக்கிறதால அத்தனை புண்ணிய தீர்த்தத்துலேயும் நீராடிய அந்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபம் எனும் அழுக்கை கழுவி நம் உள்ளத்தில் ஞான ஒளியை தோன்றுகின்ற குருவின் பாத தீர்த்தம் பிறவி பெருங்கடையில கிடக்க செய்யும். நம்மளுடைய பாவம் அப்படிங்கிற அழுக்கை கழுவிட்டு நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஞான ஒளியை தூண்டுமாமா குருவுடைய பாத தீர்த்தம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிறவி பெருங்கடலை கடக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்ஞானமாகும் வேரை அடியோடு அழிப்பதற்கும் பிறப்பு இறப்பு எனும் சக்கரத்தை அடியோடு களைவதற்கும் வேண்டிய ஞான வைராகியங்களை அடைவதற்கு குருவின் பாத தீர்த்தத்தை அருந்த வேண்டும். குருவுக்கு பாத பூஜை பண்ண அந்த தண்ணியை குடிக்கிறதால என்னெல்லாம் பலன் இருக்குது பாருங்கள், எவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லி பாருங்கள். அதுதான் சொல்லிக்கிட்டே வராங்க. ஓகேங்களா? ஸோ பிறப்பிறப்பு சக்கரத்துலேருந்தே விடுபட்டுடலாம் அப்படின்றாங்க. இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? அடுத்தது பாருங்கள். குருவின் பாத தீர்த்தத்தை அருந்தி குரு உண்ட உணவின் மீதே பிரசாதமாக உண்டு குருவின் திருவடிவை எப்போதும் தியானித்து குருவின் திருநாமத்தை சதா ஜபிக்க வேண்டும். குருவோடைய பாத தீர்த்தத்தை குடிச்சிட்டு குரு உண்ட உணவோடைய மீதி கிடைச்சது அப்படின்னா, இதெல்லாம் வந்துட்டு கிடைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இது யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பிரசாதமாக உண்டுட்டு குரு சாப்பிட்ட சாப்பாட்டோடைய மீதியை குருவோடைய திருவடிவை எப்போதும் தியானித்து நம்ம மனசில் எந்த நேரமும் குருவோட அந்த திருவடிவத்தை நிறுத்தி அவங்களுடைய திருநாமத்தை, குருவோடைய திருநாமத்தை எந்நேரமும் ஜபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்குருவின் நாமத்தை துதிப்பது பகவான் சிவனை துதிப்பதே ஆகும். குருவை சிந்திப்பது சிவ சிந்தனையே ஆகும். ஓகே, சத்குருவை துதிக்கிறது அப்படிங்கிறது சிவனையே துதிக்கிறதுன்றாங்க. குருவை சிந்திப்பது அப்படிங்கிறது சிவசிந்தனை அப்படின்றாங்க. அதாவது பிரம்மம், இறைவன் சொல்லுவோம் இல்லைங்களா? ஏன்னா நிறைய பேர் வேறு கேஸ்டாக கூட இருக்கலாம். அதாவது ஜீசஸ்ஸு, இல்லை வந்துட்டு அல்லா, இல்லை வந்துட்டு விஷ்ணு, அந்த மாதிரியான டிவோட்டிஸ் கூட இதை கேட்கலாம். அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதை இறைவன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்போது சத்குருவோடைய நாமத்தை சொல்கிறது அப்படிங்கிறது நம்ம இறைவனை துதிக்கிறதுக்கு சமம். அவங்கள சிந்திக்கிறது இறை சிந்தனைக்கு சமம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? யாருடைய பாத துகள்கள் பிறவி பெருங்கடலை கடப்பதற்கான பாலமாக ஆகிறதோ அந்த குருவை நான் வணங்குகிறேன். அதாவது குருவோடைய பாத துகள்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்கான ஒரு பாலமாக அமையுது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த குருவை தான் நான் வணங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொல்கிறாரு. யாருடைய அருளால் சோகமும் மோகமும் அழிகிறதோ பரம்பொருளான அந்த உத்தம குருவை நான் வணங்குகிறேன்.
குருவோடைய அருளால் தான் நமக்கு சோகம் மோகம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அழியுது. ஓகேங்களா? அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளான இறைவனை, அதான் பரம்பொருள்லாம் இறைவன் இல்லையா, பிரபஞ்ச சக்தி, பரமாத்மா எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அந்த உத்தமமான குருவை தான் நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இறைவன் வேறு குரு வேறு கிடையாது, 2 பேருமே ஒன்று அப்படிங்கிறது தான் இவர் இத்தனை விஷயத்துலையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வராங்க. அதே மாதிரி அவங்களுடைய பாத தீர்த்தத்தோடைய மகிமையும் சொல்கிறாங்க. யாருடைய அருள் கிடைப்பதால் நமது பெரும் அஞ்ஞானம் நசிக்கிறதோ அந்த குருவை நான் எனது விருப்பம் நிறைவேறுவதற்காக வணங்குகிறேன். பாருங்கள், சிவபெருமானே அவரோட விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு குருவை வணங்குறாராமா. ஓகேங்களா? குரு வசிக்கும் இடம் காசி கஷேத்திரமும் பாத தீர்த்தம் கங்கா தீர்த்தமும் ஆகும். குரு வசிக்கிற அந்த இடம் பார்த்திங்கன்னா காசி கஷேத்திரமா. இப்போது அம்மா நான் அம்மான்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு அம்மாவை தெரியும். அம்மா உண்மையாலுமே ஒரு சத்குரு. அது பல விஷயத்தில் உணர்வுபூர்வமாக உணர்ந்து நாங்கள் குரு வழிபாட்டில் இருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சது அதுதான். அதனால் நான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அம்மா இருக்காங்கன்னா அம்மாவுடைய ஆசிரமம் போயிட்டு வரோன்னா நாங்கள் காசிக்கே போயிட்டு அந்த பலன் கிடைக்கும். ஸோ குரு வசிக்கும் இடம் பார்த்திங்கன்னா காசி கஷேத்திரம். பாத தீர்த்தம் கங்கா தீர்த்தமாக. ஸோ அம்மாவுடைய பாத தீர்த்தம் கிடைக்குது, இல்லை ஒரு உத்தமமான குருவுடைய பாத தீர்த்தம் கிடைக்குதுன்னா அது கங்கா தீர்த்தத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. குரு பகவான் விஸ்வேஸ்வரன் ஆவார். குரு பார்த்திங்கன்னா விஸ்வேஸ்வரன், ஈஸ்வரன், அதான் இறைவன். சம்சாரத்தை கடக்க உதவும் பரம்பொருள் அவரே. சம்சாரத்தை கடக்க உதவுற பரம்பொருள், பரமாத்மா, இறைவன் எல்லாமே, பிரம்மம் எல்லாமே குரு தான். குரு சேவை தீர்த்த ஸ்தலமான கையை என்றும், அவரது உடல் அக்ஷயமான ஆலமரம் என்றும், குரு பாதம் விஷ்ணுவின் பாதம் என்றும் கூறப்படுகிறது. குருவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட மனம் பறந்து விரிந்ததாகிறது. இங்கே பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க குருவோடைய மகிமையை பற்றி சொல்கிறதுக்காக. குரு சேவை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கையை அப்படிங்கிற ஒரு தீர்த்த ஸ்தலம் இருக்கான், அதுக்கு ஒப்பானது. அவருடைய உடல் பார்த்திங்கன்னா அக்ஷயமான ஆலமரம். அந்த கையை அப்படிங்கிற அந்த ஸ்தலத்தில் அக்ஷய ஆலமரம்னு சொல்லிட்டு ஒரு ஆலமரம் இருக்குது. ஸோ குருவுடைய உடல் அந்த ஸ்தலத்துடைய அந்த ஆலமரத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறாங்க. குருவோடைய பாதம் பார்த்திங்கன்னா விஷ்ணு பாதம்ன்றாங்க. அந்த ஸ்தலத்தையே விஷ்ணு பாதமும் இருக்காமா. ஸோ அந்த விஷ்ணு பாதத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்லிட்டு குருவோடைய பெருமையை சொல்கிறதுக்காக, அவருடைய மகத்துவத்தை மகிமையை சொல்கிறதுக்காக கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கையை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தீர்த்தஸ்தலம். ஓகேங்களா? ஸோ அது அங்கே இருக்கிற விஷயங்களை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. அவருடைய பாதம் விஷ்ணுவோடைய பாதம், அவருடைய உடல் அங்கே இருக்கக்கூடிய அக்ஷய ஆலமரம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். சீடன் எப்போதும் குருவின் திருவடிவை நினைக்கவும், குருவின் நாமத்தை ஜபிக்கவும், குருவின் கட்டளையை பின்பற்றவும் வேண்டும். குருவை அன்றி மற்றொருவரை தியானிப்பது கூடாது. சீடன் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா எப்பயுமே குருவோடைய திருவடிவை, அவங்களுடைய திரு உருவத்தை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அவங்களுடைய நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். குருவோடைய கட்டளைகளை பார்த்திங்கன்னா பின்பற்றணும். குருவை தவிர வேறு யாரையும் தியானிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் இதில் சொல்கிறாரு. ஓகேங்களா? ஆனால் நம்ம அம்மா பார்த்திங்கன்னா இதில் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்போது பலன் அபரிமிதமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம இந்த உலக வாழ்க்கையில் இருக்கோம் இல்லையா, இருந்துட்டு திடீர்னு ஒரு குருவை போய் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டால் ரொம்ப பயமாயிடும். என்னடா இது பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே ஓடி வந்துடவே தோணும் இல்லைங்களா? அதனால் அம்மா பார்த்திங்கன்னா எதையுமே கம்பல் பண்ணவே மாட்டாங்க. நீ குருவை தான் நினைக்கணும், குருவை தான் தியானிக்கணும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அம்மா எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்ட தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு இஷ்ட தெய்வத்தோடைய மந்த்ரா தான் நமக்கு கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம கல்ச்சரில் சின்ன வயசுலேருந்து கடவுளை பற்றி நிறையா சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இஷ்ட தெய்வம்னு சொல்லி ஒன்று இருக்கும். சின்ன வயசில் நம்மளை அப்படி சொல்லி வளர்க்குறதால அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்ட தெய்வத்துக்கான மந்த்ராவை சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்போ நமக்கு அது ஈஸியாக இருக்கும் இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு பிள்ளையார் பிடிக்குதுன்னா பிள்ளையாருக்கான மந்த்ராவை அம்மா சொல்லிடுவாங்க. சொல்லி அனுப்பும்போது அதை நம்ம சேன் பண்ணுறது. இப்போ திடீர்னு அம்மாவை பார்த்துட்டு அம்மாவை தான் நாம் ஜெபிக்கணும், அம்மாவை தான் பண்ணணும்னா அது ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும், அது வராது. அப்போ அம்மா என்ன செய்வாங்கன்னா இஷ்ட தெய்வத்துக்கு கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கடவுளை நினச்சி சொல்கிறது, நமக்கு அதுவும் பிடிச்ச கடவுளுடைய மந்த்ரா சொல்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அம்மா அதை தான் செய்வாங்க.
அப்படி செஞ்சுக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்குள்ளேயே அந்த உணர்தலை கொடுப்பாங்க. அந்த கடவுள் வேற, அம்மா வேற இல்லை, 2 பேருமே ஒன்று தான். அந்த கடவுள் தான் இந்த ரூபத்தில் நம்மக்கிட்ட வந்திருக்காங்கன்ற உணர்தல் அந்த சேன் பண்ண 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 அம்மாக்கிட்ட அடிக்கடி போயிட்டு வர வர நமக்கே அந்த உணர்தல் வந்துடும். அப்புறம் நம்ம 2த்தையும் பிரித்து பார்க்க மாட்டோம். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணாவாக தான் எனக்கு இஷ்ட தெய்வம். இன்னும் என் கேஸ்லாம் இன்னும் செம காமெடி. கிருஷ்ணா தான் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. அம்மா கரெக்டாக லைஃப்பில் என்ட்ரி கொடுக்கறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கிருஷ்ணரே என் லைஃப்பில் வராரு. அது வந்து கிருஷ்ணர் இல்லை, அம்மா தான் கிருஷ்ணாவாக வராங்க. இவ்வளோ நாளாக நான் பெருமாள் வந்துட்டு என்னுடைய மாமியார் வீட்டு சைடில் வழிபடுவாங்க, என் அம்மா வீட்டு சைடில் சிவபெருமானை வழிபடுவாங்க. கிருஷ்ணாலாம் பெருசாக நான் பண்ணதில்லை, பார்த்ததும் இல்லை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கிருஷ்ணா தான் உயிர் உலகம் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அது வேறு விஷயம். ஸோ இஷ்ட தெய்வம் என்ன, நம்ம முன்னாடி பிறவியெல்லாம் எப்படியெல்லாம் இருந்தோம், என்ன இஷ்ட தெய்வமாக இருந்து யார் கூட அட்டாச் ஆனால் நம்ம எந்த மந்த்ரா சொன்னால் நம்ம ரொம்ப கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது உட்பட அம்மாவுக்கு தெரியும். ஸோ அம்மா வரதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கிருஷ்ணா தான் என்னோடய இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறத எனக்கு நல்லாவே உணர்த்திட்டு அதுக்கப்புறம் அம்மா உள்ள என்ட்ரி ஆனாங்க. அப்புறம் அம்மாக்கிட்ட போயிட்டு நான் கிருஷ்ணா மந்த்ரா வாங்கிட்டு வந்து சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா வேறு கிருஷ்ணா வேறு அப்படிங்கிறதுலாம் இல்லை, அம்மா தான் கிருஷ்ணா, கிருஷ்ணா தான் அம்மா அப்படிங்கிற உணர்தல் வந்து அம்மா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அம்மா வந்துட்டு ஒரு தாய் வடிவத்தில், அம்மா வடிவத்தில் வந்து உட்காந்துருக்கிறதால அது வந்து கருணையே உருவான உருவம். நம்மளுக்கு எந்த விதத்துலேயும் கொஞ்சம் கூட கம்பல் பண்ணவே மாட்டாங்க. நம்ம போக்கிலேயே விட்டு நம்மளை அப்படியே கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. அம்மா மட்டும் இல்லை, எல்லா குருமார்களுமே அவங்கவுங்க சீடர்களை அப்படி தான் பண்ணுவாங்க. இருந்தாலும் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சம்திங் ஸ்பெஷல். அதையும் தாண்டி எல்லாரையும் ஏற்றுப்பாங்க, எல்லாரையும் அந்த கருணையால் அப்படியே அணைச்சிப்பாங்க. அடுத்தது பாருங்கள். குருவின் உபதேசங்களில் பிரம்மம் வசிக்கிறது. குருவருளால் இந்த உபதேசங்களை கேட்டு சிஷ்யன் பிரம்ம பதத்தை அடைகிறான். எனவே குலமகள் தனது கணவனை மட்டுமே சிந்திப்பது போல் சிஷ்யன் எப்போதும் தனது குருவையே சிந்திக்க வேண்டும். குருவுடைய உபதேசங்களில் தான் பிரம்மமே வசிக்குது, அந்த இறைவனே குருவுடைய உபதேசங்களில் தான் வசிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? குரு வருளால் உபதேசங்களை கேட்டு, ஆமாம், குருவுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த உபதேசங்களை நம்மளால் கேட்கக்கூட பிடிக்கும். நமக்கெல்லாம் இதுக்கு இப்போ நாளாக இருக்கேன்னா அம்மா கிட்ட வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இது எதையுமே எனக்கு உண்மையாலுமே கேட்கக்கூட பிடிக்காது. ஸ்கிப் பண்ணிவிட்டு என்னடா இது எல்லாமே ஃபேக் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் தான் இருந்தேன். எப்போ நான் அம்மா கிட்ட வந்தனோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வேற ஒரு உலகமே ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது. அப்போ இது எல்லாமே உண்மைதானா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே புரிய வைக்கிறாங்க. ஸோ நமக்கு அதுக்குமே குருவுடைய அந்த திருவருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை அவங்களுக்கு சொல்கிற அந்த உபதேசத்தை கேட்கக்கூட முடியும். ஓகேங்களா? சிஷ்யன் வந்து பார்த்திங்கன்னா இதனால் பிரம்ம பதத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களுடைய உபதேசத்தை கேட்கறதால. எப்பயுமே ஒரு ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோடைய நினப்பாகவே இருப்பாங்க இல்லையா? என்ன வேலை செஞ்சாலும் அவங்க நினப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் மேலே, அவர் என்ன செய்கிறாரு என்ன பண்ணுறாருன்றது ஒரு சைடு இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி குரு வந்துட்டு பார்த்திங்கன்னா சிஷ்யனுடைய நினப்பில் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும், குருவோடைய நினப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நேரமும் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த குருவை பற்றின சிந்தனை எப்பயுமே ஒரு பக்கம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அவங்கள சிந்தித்தபடியே தான் எல்லா வேலையுமே செய்யணும் அப்படின்றாங்க. இது எல்லாமே இப்போ அம்மாக்கிட்ட போகிறோன்னா நம்மளாம் முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அம்மாக்கிட்ட போயிட்டு அம்மாக்கிட்ட அந்த சரணாகதி அடைஞ்சாலே அம்மாவே இது எல்லாத்தையும் நமக்கு கொடுப்பாங்க. இது மனித முயற்சியால் முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணுவாங்க. அவங்கள போய்ட்டு ஹக் பண்ண ஒவ்வொருத்தரையாக விலக்கி இது எல்லாத்தையுமே அம்மாவே கொடுப்பாங்க. ஏன்னா இது எல்லா விஷயங்களுமே நடக்கிறதுக்கு நம்மளுடைய கர்மா எல்லாமே பயங்கரமாக தடுக்கும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நமக்கு இந்த விஷயம்லாம் எந்நேரமும் குருவுடைய சிந்தனையெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே குரு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய அருளால் தான் நமக்கு இது எல்லாமே கிடைக்கும். மனுஷ முயற்சியால் செய்கிறது அப்படிங்கிறது உண்மையாலுமே முடியுமா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க முன்பிறவியெல்லாம் நிறையா தவம் சாதனை இந்த சேவை எல்லாம் செஞ்சு தான தர்மம்லாம் செஞ்சு ஒரு உயர்ந்த நிலை ஆத்மாவாக இருந்தால் வேணால் வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி இதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. குருவோடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். தனது ஆசிரமம் வளர்ந்து வரும் புகழ் என அனைத்தையும் துறந்து குருவே சரணம் என்றிருக்க வேண்டும். தன்னுடைய எல்லா விஷயத்தையும் துறந்துட்டு குருவே சரணம்,
குருக்கிட்ட முழுமையான சரணாகதி அடைஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சரணாகதி மனப்பான்மையுமே அம்மா நமக்குள்ளே கொண்டு வருவாங்க. நம்ம வந்துட்டு செய்ய வேண்டியதுன்னா அவங்கக்கிட்ட, எனக்கு தெரியல, என் மைண்டில் இது எல்லா எண்ணங்களுமே வருது, எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி இருக்குமோ அப்படியே அம்மாக்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னா எல்லாத்தையுமே அம்மா வந்து ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய எல்லா விஷயங்களையுமே திறந்துட்டு குருவே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட முழுமையாக சரணாகதி அடைஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. எப்போ நமக்கு இதெல்லாம் தோணும் சொல்லுங்கள்? இப்போது நம்ம இந்த உலக வாழ்க்கையில் நல்லா மூழ்கி போய் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளால் திடீர்னு வந்து என்னுடைய புகழ், பேர், உன்னுடைய எல்லா விஷயத்தையும் திறந்துரு அப்படின்னா நம்மளால் திறக்க முடியுமா? நம்ம ஈகோயிக் மைண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம மனசு கண்டிப்பாக விடவே விடாது இல்லையா? அப்போ அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, நிறைய அனுபவங்களை கொடுப்பாங்க. இது எல்லாமே மாயை தான் பாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய அனுபவங்களை கொடுப்பாங்க. அந்த அனுபவத்தின் வழியாக நம்மளுடைய கர்மாக்களையும் நிறையா கழிப்பாங்க. அப்போது அதே மாதிரி அம்மாவை போய்ட்டு ஹக் பண்ணும்போது அவங்களுடைய அம்மா எந்நேரமும் அந்த பிரம்ம நிலையிலேயே இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க ஆறாக்கு அப்படி ஒரு பவர் இருக்கும். அம்மா வந்து நம்மளை ஹக் பண்ணி நம்மளை வந்துட்டு ரொம்ப தூய்மைப்படுத்திக்கிட்டே வருவாங்க. அப்போ இதெல்லாம் பண்ணும்போது நமக்குள்ளேயே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். ஆமாம், இந்த உலகம் எல்லாமே மாயை தான், இது எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும் போது நமக்கு அது மேலே இருக்க பற்று எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ வேண்டாம், அங்கே இறைவன் மட்டும்தான் உண்மை அப்படிங்கிற அந்த அறிவு வந்து நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த பற்று எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நம்ம இறைவன் பக்கம் குருக்கிட்ட முழுமையாக சரணாகதி அடைய ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? பிற சிந்தனைகளை எல்லாம் துறந்து குருவை மட்டும் சிந்திப்பவன் மிக எளிதில் பரமானந்தத்தை பெறுகிறான். அதனால் எல்லா வகையிலும் முயன்று குருவை வழிபட வேண்டும். மற்ற எல்லா சிந்தனையும் விட்டுட்டு, ஏன்னா நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஆனால் அது நமக்கு நம்ம கண்ட்ரோல் அது இல்லை, அதோட கண்ட்ரோலில் தான் நாம் இருக்கோம். அப்போ இவ்வளோ எண்ணங்கள் வந்து போயிட்டுருந்தா எப்படி நம்ம வந்துட்டு இறைவன் அடைய முடியும்? ஸோ எல்லா சிந்தனையும் விட்டுட்டு நம்ம எந்த சிந்தனையுமே இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் முடியாது. ஏதோ ஒரு விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ண சொன்னால் நம்மளால் முடியும் இல்லைங்களா? ஸோ அதுக்குமே உண்மையாலுமே குருவோடைய அருள் வேணும். நம்ம அவங்ககிட்டயே ப்ரே பண்ணணும். அம்மா எனக்கு நான் போன டைம் போகும்போது அம்மாகிட்ட அதை தான் கேட்டுட்டு வந்தேனே, அம்மா நிறையா தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, என்னால் முடியல. ஏன்னா நம்ம அந்த ஒரு அமைதி நிலையில் இருந்து பழகிட்டோன்னா ஒரு லெவலுக்கு மேலே அந்த தாட்ஸ் வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப நியூசன்ஸாக தோணும். என்னடா இது அப்படின்ட்டு ரொம்ப நாய்ஸியாக ஃபீல் ஆகும். அதனால் எல்லா சிந்தனையும் திறந்துட்டு குருவை மட்டுமே சிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சிந்திக்கிறவனுக்கு பரமானந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக, பரமானந்தம் அப்படிங்கிறது ஒரு ஆனந்தமான நிலை இல்லையா? ஸோ பிரம்ம நிலையில் இருக்கிறது. ஸோ அதை வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளால் எந்த விதத்தெல்லாம் முடியுமோ அந்த விதத்தெல்லாம் முயற்சி செஞ்சு நம்மளுடைய குருவை வந்து வழிபடணும் அப்படின்னு வந்துட்டு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டே வராரு. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஏன்னா நம்ம மைண்டு எந்த நேரமும் ஏதோ ஒரு சிந்தனை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். இது என்னாச்சு, அது என்னாச்சு, பிள்ளைங்க ஸ்கூல் போயிருக்கு, இன்றைக்கி ஏன் அவர் இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு 1008 சிந்தனைகள் நம்ம மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னா, குருக்கிட்ட முழுமையான சரணாகதி அடையும் போது நமக்கு இது சாத்தியமாகும். எது நடந்தாலும் அவங்களுடைய விருப்பப்படி தானே நடக்குது. அதுலேயும் நம்ம அம்மா வந்துட்டு இஷ்ட தெய்வத்தையே நமக்கு மந்த்ரா கொடுக்குறதால நம்ம குருவை இஷ்ட தெய்வமாகவே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்போது இப்போ நான் கிருஷ்ணர் தான் என்னுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னா, கிருஷ்ணா உன்னுடைய விருப்பப்படி தானே இது எல்லாமே நடக்குது, நீ அனுமதி கொடுத்து தானே என் வாழ்க்கையில் இது எல்லாமே நடக்குது, அப்போது நான் ஏன் இதை வந்து எதிர்க்கணும், சரி உன் விருப்பம் என்னமோ அதையே நீ செய் அப்படின்னு சொல்லி போகும்போது நம்ம மைண்டில் ஆர்கியூமெண்ட்டே வராது. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம ஏற்றுப்போம், வர விஷயம் எல்லாத்தையும். அப்படி ஏற்றுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு குரு சிந்தனை அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக வந்து வரும். மற்ற எந்த தாட்டும் வந்துட்டு அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணாது. குரு சிந்தனையோ அல்லது நம்ம இஷ்ட தெய்வத்தோடைய சிந்தனையோ ரெண்டுமே அம்மாவுக்கு தான், கடவுளுக்கு, அந்த குருவுக்கு தான் போய் சேரும். ஓகேங்களா? ஸோ முழுமையாக சரணாகதி அடையும் போது நமக்கு இந்த ஒரு ஸ்டேட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது உண்மையாலுமே எல்லா விஷயங்களுமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நடக்கும். ஸோ ஒரு தூசி கூட அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நம்மளை வந்து தொட முடியாது. ஓகேங்களா? இது எல்லாமே அந்த குரு வழிபாட்டில் இருக்கும்போது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். குருவின் உபதேசங்களில் பிரம்மம் வசிக்கிறது. சிஷ்யன் இதை குரு பக்தியின் மூலம் அடைய முடியும். மூவுலகில் உள்ளவர்களும் தேவர்கள், பித்ருக்கள், ரிஷி முனிவர்கள் இந்த உண்மையை தெளிவாக எடுத்துரைத்துள்ளனர். குருவோடைய உபதேசத்தில் தான் இறைவனே வசிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஷ்யன் வந்து பார்த்திங்கன்னா குரு பக்தியின் மூலமாக அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் வசிக்கிற தேவர்கள், பித்ருக்கள், ரிஷிகள் எல்லாருமே இந்த உண்மையை தெளிவாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சமஸ்கிருத மொழியில் ஒரு வார்த்தைக்கு பல பொருள்கள் உண்டு. கீழே வரும் சில ஸ்லோகங்களில் குரு என்ற வார்த்தையானது பல பல பொருள்களில் விவரிக்கப்படுகிறது. ஸோ குரு அப்படிங்கிற வார்த்தையை இது வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத வார்த்தை. இதை வந்து பார்த்திங்கன்னா பல விதத்தில் விவரிக்கிறாங்க, எப்படியெல்லாம் மீன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, முதல்ல எப்படி சொல்கிறாங்க பார்க்கலாம். கு என்றால் இருளாகும், ரு என்பது ஒளியாகும். அறியாமை இருளை அழிக்கும் பிரம்மம் குருவே என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஸோ கூனா இருள், ரூனா ஒளி. ஸோ அறியாமை அப்படிங்கிற இருளை வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படிங்கிற ஒளி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இருளை அழித்து ஒளியை தரக்கூடியவர் தான் குரு அப்படிங்கிறது தான் முதல் மீனிங்காக சொல்கிறாங்க. அடுத்து வேறு விதமாக என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். கு என்பது பிறவி பிணியையும், ரு என்பது அந்நோயை நீர்க்கும் ஆத்மஞான வடிவிலான மருந்தையும் குறிக்கிறது. ஸோ கு அப்படிங்கிறது பிறவி பிணி. ஸோ பிறப்பு இறப்புங்கிற இந்த சக்கரத்தில் இந்த சூழலில் தானே மாட்டிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அந்த பிறவி பிணியை தான் கூன்றாங்க. ரு அப்படிங்கிறது அந்த நோயை தீர்க்கக்கூடிய ஆத்மஞான வடிவிலான மருந்து அப்படின்றாங்க. ஆகவே பிறவி பிணியிலிருந்து விடுவிக்கும் மகானை குரு என்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வேறு விதமாக சொல்கிறாங்க பாருங்கள். கு குணங்களுக்கு அப்பாற்பட்டதும், ரு அப்படின்னா உருவங்களை கடந்ததும் ஆகும். ஸோ குணங்களையும் உருவங்களையும் கடந்த இயல்புடையவராக இருப்பதால் குரு எனப்படுகிறார். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். கு என்பது மாயையின் சின்னமாகும். ரு என்பது மாயையின் மயக்கத்திலிருந்து விடுவிக்கும் பரபிரம்மத்தை குறிப்பதாகும். ஓகேங்களா, குரு அப்படிங்கிறதுக்குள்ள முதல் எழுத்தான கு அப்படிங்கிறது மாயையோட சின்னம். ரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாயையோட மயக்கத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்கிற பரபிரம்மத்தை குறிக்குது. ஓகேங்களா, ஸோ குரு அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தங்களை இத்தனை விதமாக சொல்கிறாங்க. ஆக மொத்தம் அறியாமை அப்படிங்கிற இருளிலிருந்து நம்மளை மீட்டு இந்த பிறப்பிறப்பு சக்கரத்துலேருந்து நம்மளை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு பரபிரமும் ஒரு ஒளி தான் குரு அப்படிங்கிறவர். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். இவ்விதமாக குரு என்ற சொல் உயர்ந்ததும் தேவர்களுக்கு கூட கிடைத்தற்கரியதும் ஹாஹா ஹூஹு போன்ற கந்தர்வர்களால் பூஜிக்கப்படுவதும் ஆகும். இந்த குரு அப்படிங்கிற இந்த உயர்ந்த சொல் வந்து பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு கூட கிடைக்காதாமா. ஹாஹா ஹூஹு அப்படிங்கிறவங்க கந்தர்வர்கள், கந்தர்வர்களே உயர்ந்தவங்க. அவங்களே இந்த குரு அப்படிங்கிற இந்த சொல்லை வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரமும் பூஜிக்கிறாங்களாமா. அவங்களாலே பூஜிக்கப்படுகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவ கந்தர்வ லோகங்களில் கூட குரு தத்துவத்தை விட சிறந்தது எதுவும் இல்லை. இப்போ நாம் வாழ்கிற உலகத்தில் மட்டும் கிடையாது குரு தத்துவம். தேவலோகத்துலேயும் கந்தர்வ லோகத்துலேயும் கூட இந்த குரு தத்துவத்தை விட உயர்ந்த தத்துவம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே குருவை வழிபட்டு தனது வாழ்வை குருவிற்கு சமர்ப்பித்தல் வேண்டும். அதனால் குருவை வழிபட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருவுக்கு, உத்தமமான சத்குருக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட வாழ்க்கையை அவங்களுக்கு ஏன்டா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்மளோட நன்மைக்காக தான். அவங்கக்கிட்ட முழுமையாக சரணாகதி அடைகிறது. அப்படி சரணாகதி அடையும் போது நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறப்பிறப்பு சக்கரத்துலேருந்து மீட்டெடுக்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அக்சஸ் கொடுக்கும்போது தான் குருவாக இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்லதை வந்து செய்ய முடியும். ஓகேங்களா, அதனால தான் சமர்ப்பிக்கணும்னு சொல்கிறோம். குருவின் சந்நிதியில் தயக்கம் சிறிதுமின்றி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து மனம், வாக்கு, செயலால் எப்போதும் குருவை வழிபட வேண்டும். ஸோ குருவுடைய சந்நிதியில் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணிவிட்டு நம்மளுடைய மனம், சொல், செயல் மூணுத்துலேயும் குருவை வந்து நம்ம வழிபடணும். ஓகேங்களா, மூணுமே ஒருமைப்பட்டு, மனம் வேறு இடத்துல எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்ம சொல்லாலையும் செயலாலையும் வழிபடுறது அப்படி கிடையாது. நம்மளுடைய மனமும் நம்மளுடைய சொல்னால் வந்து குருவை புகழ்ந்து பாடுற பாடலாக இருக்கலாம், அல்லது வந்துட்டு மந்திர உச்சாடனங்களாக இருக்கலாம். செயல்லாம் நம்ம குருவை வந்துட்டு விழுந்து வணங்குற அந்த செயலாக இருக்கலாம், இல்லை வந்து பூ தூவுறது இந்த மாதிரிலாம் செய்வோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மனம், சொல், செயல் மூணுமே ஒரே நேர்கோட்டில் ஒருமித்து குருவை வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பிரம்மா விஷ்ணு ஸ்வாத்மகமான இவ்வுலகமாக இருப்பது குருவே.
குருவை விட சிறந்ததாக வேறொன்றும் இல்லை. ஆகவே குருவை சிறப்பாக வழிபட வேண்டும். அதாவது மும்மூர்த்திகள் சொல்லுவோம் இல்லையா, பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் சொல்லிட்டு. ஸோ இந்த மூணுமா இருக்கிறதுமே குரு தான். இந்த மும்மூர்த்திகளுமே குரு தான். குருவை விட சிறந்த விஷயம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் கிடையாது, எந்த உலகத்துலேயுமே. ஓகேங்களா, அந்த பிரபஞ்சத்தில் குருவை விட சிறப்பான விஷயம் வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. வேதம் அனைத்தின் சாரமாக திகழ்வது குருவின் பாத கமலங்களின் மகிமையே ஆகும். ஆகவே வேதாந்த பொருளை உபதேசிப்பவரான குருவை முறையாக வழிபட வேண்டும். 4 வேதங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, ரிக், யஜூர், சாம, அதர்வனன்னு சொல்லிட்டு. அந்த வேதங்களுடைய 4 வேதங்களுடைய சாரமாக திகழ்கிறது வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய பாத கமலங்களுடைய மகிமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த வேதாந்த பொருளை உபதேசிக்கிறவரான குருவை வந்து பார்த்திங்கன்னா முறையாக நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை மனதில் நினைப்பதாலேயே ஞானம் உதிக்கிறதோ அத்தகு குருவை தனது சகல செல்வமாக கருதி நன்றாக வழிபடுங்கள். ஸோ குருவை வந்து தன்னுடைய சகல செல்வமாகவும் நினச்சி வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், இனிமையானவளே, சிவபெருமான் பார்வதி தேவியை நோக்கி சொல்கிறாரு. இனிமையானவளே, இவ்வுடல் கோடிக்கணக்கான கிருமி மற்றும் புழுக்களால் நிறைந்ததும் மல மூத்திரங்களின் துர்நாற்றத்துடன் கூடியதும் கபம், இரத்தம், தோல், மாமிசம் ஆகியவற்றால் உருவானதும் ஆகும். நம்மளுடைய உடலை பற்றி சொல்கிறாரு. நம்ம உடலில் கோடிக்கணக்கான கிருமிகள் இருக்குது இல்லையா, நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய கிருமிகள் நம்ம உடலுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி நிறைய புழுக்களும் இருக்குது. மல மூத்திரங்கள் துர்நாற்றத்துடன் கூடியது. நம்ம சாப்பிட்றது எல்லாமே கண்டிப்பாக நம்ம உடம்புல சேரதான் செய்யுது. அடுத்தது கபம், இரத்தம், தோல், மாமிசம், இது எல்லாத்தாலும் உருவானது தான் நம்மளுடைய உடல் அப்படின்னு சொல்கிறாரு. சம்சார வடிவான மரத்தில் ஏறுபவர்கள் நரகமாகும் சமுத்திரத்தில் சென்று விழுகிறார்கள். சம்சார வடிவான மரத்தில் நம்ம இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும்போது, ஓகேங்களா, சம்சார வடினா இந்த குடும்ப வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிற மரத்தில் வந்துட்டு நம்ம ஏறும்பொழுது பார்த்திங்கன்னா நரகம் அப்படிங்கிற சமுத்திரத்தில் போயிட்டு நம்ம விழுறோம் அப்படின்றாரு. அதிலிருந்து ஜீவர்களை எல்லாம் கரையேற்றுபவர்களாக ஸ்ரீ குருவுக்கு நமஸ்காரம். ஸோ இந்த சம்சார பந்தத்திலிருந்து நம்ம எல்லாரையும் இந்த நரகத்தில் நம்மளை விடாமல் நம்மளை கரையேற்றது யாருன்னா கண்டிப்பாக ஒரு உத்தமமான குரு, சத்குரு தான். ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா வணங்குறேன், அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறாரு. குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, குருவே மகேஸ்வரன், குருவே பரபிரம்மம், அத்தகு ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, அஞ்ஞானம் எனும் திமிரத்தால் பார்வை இழந்தவனின் கண்களை ஞானமெனும் மையை பூசி ஒளி பெறச் செய்பவரான ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம். ஆமாம், நம்ம அறியாமை அப்படிங்கிற இந்த உலகத்தோடைய மாயையில் சிக்கிட்டு ஒரு கண் இருந்தும் கண்ணு தெரியாதவங்க மாதிரி தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட நமக்கு ஞானம் அப்படிங்கிற ஒரு மையை பூசி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்களை ஒளிபெற செய்கிற குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறாரு. இடைவெளியின்றி சராசர பிரபஞ்சம் முழுவதும் எதனால் நிறைந்திருக்கிறதோ அதன் உண்மையை தத் எனும் பதத்தால் காட்டித்தந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம். ஆமாம், இடைவெளியின்றி சராசர பிரபஞ்சம் முழுவதும் எதனால் நிறைந்திருக்கிறதோ. ஆமாம், இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இறை சக்தி தானே இங்கே இருக்கக்கூடிய பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா இறைவன் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே அவர் உருவமற்றவர். உருவமாகவும் அவரால் உருவாக முடியும், உருவம் இல்லாமலும் இருக்க முடியும் இல்லையா. நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுலேயும் அந்த இறை தான் நிறைஞ்சிருக்கு. இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு பொருள்லேயும், இந்த வெட்ட வெளியில், காற்றுல, தண்ணியில், எல்லாத்துலேயும், சூரிய ஒளியில், எல்லாத்துலேயும் நிறைஞ்சிருக்கவர் அந்த பிரம்மம், அந்த இறைவன் தான் இல்லைங்களா. ஸோ எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்க இறைவன். நம்ம சயின்ஸில் ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம், ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமாக வந்து மாற வேணால் செய்யுமே தவிர, ஆனால் அதை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆற்றலை தான் நம்ம இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும், ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் அந்த செல்லை இயக்கிற ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுதான் இறைவன். ஒவ்வொரு பொருள்லேயும் கண்டிப்பாக அணுக்களால் ஆனதான் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பொருட்களும். ஸோ அந்த ஒவ்வொரு பொருள்லேயும் நிறைஞ்சிருக்கிறது கண்டிப்பாக அந்த இறை சக்தி தான். அதை தான் நம்ம இறைவன், பிரபஞ்ச சக்தி, பரபிரம்மம் எல்லாமே நம்ம பரமாத்மா எல்லாமே அதை தான் நம்ம சொல்கிறோம்.
ஸோ அந்த சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகம் முழுக்க, இந்த உலகம் இல்லை, எல்லா உலகத்துலேயும் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லா இடத்துலையுமே இறைவன் தான் இருக்கார். அதை தான் சொல்கிறாங்க இவங்க. இடைவெளியின்றி சராசர பிரபஞ்சம் முழுவதும் எதனால் நிறைந்திருக்கிறதோ, இறையால் தான். இடைவெளி ஒரு சின்னதாக ஒரு கேப் கூட இல்லையாமா. அந்த இடைவெளியே இல்லாமல் ஒட்டுமொத்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உண்மையை வந்து குரு அப்படிங்கிறவர் தத் அப்படிங்கிற ஒரு பதத்தால், ஒரு பதம்னா சொல், ஒரு சொல்லால் நமக்கு காட்டித்தராரு. தத்துவம், தத் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். அசைவனவும் அசையாதனவுமாயுள்ள சராசர பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்றும் எந்த சைதன்யத்தால் நிறைந்துள்ளதோ அதன் உண்மையை இத்வம் எனும் பதத்தால் காட்டித்தந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம். அதுதான் தத்து ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. அடுத்ததில் இத்வம் சொல்கிறாங்க. தத்துவம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பிரபஞ்சத்தில் அசைகிற பொருட்களும் இருக்குது, அசையாத பொருட்களும் இருக்குது இல்லையா? அசைகிறதும் இருக்குது, அசையாததும் இருக்குது. ஸோ எல்லாமே அசைகிறதா இருந்தாலும் அசையாததாக இருந்தாலும் ஒரு சின்ன கேப் கூட இல்லாமல் எதனுடைய சைதன்யத்தால், எதனால் முழுமையாக நிறைஞ்சிருக்கோ, இறை சக்தி அப்படிங்கிற அந்த இறை சக்தியால் தான், அந்த பிரம்மத்தால் தான் இந்த பிரபஞ்சம் முழுக்கவும் நிறைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த உண்மையை தத்துவம் அப்படிங்கிற அந்த சொல்லால் நமக்கு காட்டித்தராராம். அதை ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா நமக்கு தத்துவம் அப்படிங்கிற அந்த சொல் வரும். ஸோ அந்த தத்துவத்தை நமக்கு சொல்கிறது குரு தான். ஸோ அந்த குருவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. நம்ம ஆனால் இந்த மாதிரி இந்த உலகம் முழுவதுமே உண்மையாலுமே இறை தான் நிறைஞ்சிருக்கு. அந்த பிரம்மம் தான் ஒவ்வொரு அணுவிலையும் ஒரு கேப் விடாமல் முழுமையாக நிறைஞ்சிருக்கு. அதை தான் நம்ம இறைவன் சொல்லிட்டு பல்வேறு ரூபங்களில் வழிபடுறோம். விநாயகரா, முருகரா, ஐயப்பனா, ஆஞ்சநேயரா, விஷ்ணுவா, சிவபெருமானா, பிரம்மாவா, எல்லா கடவுளாகவும், இயேசுவா, அல்லாவா, எல்லா கடவுளாகவும் நாம் அந்த இறைவனை தான் வழிபடுறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு உருவம் இல்லாமல் இந்த மாதிரி நிறைஞ்சிருக்கு. ஏன்னா பகவத்கீதையிலே கிருஷ்ணர் வந்து சொல்வார், உருவம் இல்லாமல் அருவமாக வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியாது. நம்ம மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகாது. ஸோ நம்மளை போலேயே ஒரு மனித உருவத்தில் நம்ம இறைவனை பார்க்கும்போது தான் நம்மளால் ஈஸியாக வந்துட்டு அவர்கிட்ட நெருங்க முடியும், அவர்கிட்ட அந்த பழக முடியும். அவர் மேலே மனிதர்கள் மேலே வைக்கிற மாதிரி அந்த பாசத்தை பக்தியாக வந்து நம்மளால் வைக்க முடியும். அதனால தான் இறைவனை நம்ம எங்கேயும் நிறைஞ்சிருக்க அவரை வந்து பார்த்திங்கன்னா அருவமாக பார்க்குறோம். உருவமாக பார்க்குறோம். அருவமாக பார்க்காம உருவமாக பார்க்குறோம். அருவமாக பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக நம்ம மைண்ட் வந்து டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். நம்மளால் ஈஸியாக அவரை வந்து பிடிக்க முடியாது. அதனால தான் ஒரு உருவத்தில் வச்சு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? சராசரத்தோடு கூடிய மூவுலகும் எதனால் நிறைந்துள்ளதோ, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமானதும் அறிவுமயமானதுமான அந்நிலையை அசி எனும் பதத்தால் காட்டித்தந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம். ஸோ திரும்ப அதையே தான் சொல்கிறாங்க. 3 உலகத்தில், இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, 3 உலகத்துலேயும் நிறைஞ்சிருக்க அந்த இறைவனை. ஓகேங்களா? ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமானதும். ஒரு மனுஷன், ஒரு ஜீவன், ஒரு ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா உண்மையை உணரும்போது பரமாத்மாவோட ஐக்கியமாகும். ஓகேங்களா? ஸோ அறிவு மயமானதுமான அந்த நிலையை அசி எனும் பதத்தால் காட்டி தந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்துட்டு அசி அப்படிங்கிற சொல்லால் நமக்கு காட்டித்தரார் குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். ஒரு நிமிடம் அல்லது அரை நிமிடத்தில் தனது ஒரு உபதேசத்தால் நம்மில் நமது சிவஸ்வரூபமான ஆத்ம உணர்வை விழிப்புறச் செய்யும் குருவிற்கு நமஸ்காரம். ஒரு நிமிஷம் அல்லது அரை நிமிஷ உபதேசத்தாலேயே நமக்குள்ளே இருக்க ஆத்மாவை விழிப்புணரச் செய்வாங்களாமா குரு. ஸோ அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த குருவுக்கு வந்து வணக்கம் அப்படின்னு சொல்கிறாரு, நமஸ்காரம்னு சொல்கிறாங்க. நாதம், பிந்து, கலை ஆகியவற்றால் அடைய இயலாதவையும் நாதம், விந்து, கலை ஆகியவற்றால் அடைய இயலாதவரும், சைதன்ய வடிவானவரும், நிலையானவரும், அமைதியானவரும், ஆகாயத்திற்கும் அப்பாற்பட்டவரும், நிர்மலமானவருமான குருவிற்கு நமஸ்காரம். இந்த நாதம், பிந்து, கலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தியானம், மெடிடேஷன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதில் வரக்கூடிய டேர்ம்ஸ். அவங்க மெடிடேஷன் பண்ண அவங்களுக்கு அந்த நாதம் எல்லாம் கேட்கும். ஓகேங்களா? ஸோ
அதில் வரக்கூடிய டேர்ம்ஸ் இதெல்லாம் நான் அதில் இருக்கவங்களுக்கு தான் இதெல்லாம் புரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் கூட அடைய முடியாதாம்மா ஒரு குருவை. சைதன்ய வடிவானவரும், அதாவது இறை வடிவானவர் அப்படின்றாங்க. நிலையானவரும், எப்பயுமே நிலைச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஆத்மா எப்போ பிரம்மத்தில் கலக்குதோ, சத்குரு அப்படின்றவங்க எந்நேரமும் பிரம்மத்திலே கலந்து இருக்கிறவங்க. அவங்க எப்பயுமே இருப்பாங்க. இப்போ இருப்பாங்க அப்புறம் இருக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. எப்பயுமே நிலையாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க இறைவனாக கலந்து இறையாகவே மாறிடுறாங்க. ஸோ நிலையானவரும், அமைதியானவரும், எப்பயுமே அமைதியிலேயே தான் மூழ்கியிருப்பாங்க. எதுக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் ரியாக்ட் ஆகவே மாட்டாங்க. எந்த ஒரு உலக விஷயங்களும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அமைதியானவரும், ஆகாயத்திற்கும் அப்பாற்பட்டவரும், ஆகாயத்திற்கும் அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறாங்க குருவை. நிர்மலமானவரும், நிர்மலம்னா எதுவுமே இல்லாதவங்க. ஓகேங்களா? தனக்குள்ளே அதான் எந்த குணமே இல்லாதவங்கன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், மனசில் எதுவுமே இல்லாமல் நிர்மலமாக ஒரு எம்டி ஸ்டேட்டில் இருப்பாங்க எந்த நேரமும். அப்படிப்பட்ட குருவிற்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. குணங்களற்றவரும், குற்றமற்றவரும், அமைதியானவரும், இயங்குபவரும், அதே சமயம் நிலையானவரும், இவ்வுலகம் முழுவதும் நிறைந்திருப்பவருமான குருவிற்கு நமஸ்காரம். ஸோ குணங்கள் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட குணங்கள்லாம் இருக்காது. அவங்களுடைய குணங்களை நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ குணங்கள் அற்றவரும், குரு அப்படிங்கிறவர் குணங்கள் அற்றவர், குற்றமற்றவர். குற்றம் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, குற்றம் இருந்ததுன்னா கண்டிப்பாக குருவாக இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஏன்னா இறைவன் அப்படிங்கிறவர் முழுமையாக குற்றமற்றவர். ஸோ இறைநிலையை அடைகிறாங்கன்னா அவங்க குற்றமற்றவங்களாக இருக்கிறதால தான் இறைநிலையை அடைய முடியுது. ஸோ குற்றமற்றவரும், அமைதியானவரும், எப்பயுமே அந்த அமைதியில் ஆழ்ந்து இருப்பவங்க. இயங்குபவரும், அவங்களுடைய உடல் வந்துட்டு இயங்கிக்கிட்டே இயங்கும். குரு சத்குருக்கள் பிறவி எடுக்கும்போது ஒரு உடலில் வரும்போது கண்டிப்பாக அவங்களுடைய உடல் வந்துட்டு இயங்கிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் நிலையானவரும், ஆனால் அவங்க மனசளவில் பார்த்திங்கன்னா முழுமையாக நிலையாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மைண்ட் பார்த்திங்கன்னா ஆசிலேட் ஆகாது. எந்நேரமும் ஒரு ஆழ்கடல் மாதிரி அந்த அமைதி நிலையில் அந்த நிலையாக நிலைச்சி இருக்கும். ஓகேங்களா? இவ்வுலகம் முழுவதும் நிறைந்திருப்பவரும். ஆமாம், இறைவன் எப்படி இந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்துடைய ஒவ்வொரு அணுவுலையும் ஒவ்வொரு அந்த இடைவெளி இல்லாமல் நிறைஞ்சிருக்காரோ, குரு அப்படிங்கிறவங்க இறைவன், அதான் குரு வேற இறைவன் வேற, குரு வேற சிவன் வேற கிடையாது, எல்லாமே ஒன்று தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ இறைவன் எப்படி இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்காரோ, குரு தான் சிவன், சிவன் தான் குரு. அதே மாதிரி குருவும் இந்த உலகம் முழுமையாக நிறைஞ்சு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படிப்பட்ட அந்த குருவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. எனது தாயும் தந்தையும் உறவும் தெய்வமும் ஆனவரும் சம்சார மோகத்தை அழிப்பவருமான குருவை நான் வணங்குகிறேன். ஸோ குருவை என்னோடய தாயும் அவங்க தான், தந்தையும் அவங்க தான், உறவும் அவங்க தான், தெய்வமும் அவங்க தான். நான் சொன்னேன் இல்லையா, இஷ்ட தெய்வமே நமக்கு குரு இஷ்ட தெய்வம் வேறு குரு வேறுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் ஒன்றா தெரிவாங்கன்னு. ஸோ அதுதான். ஸோ நம்ம குரு பக்தியில் ஆழமாக போக போக நம்மளுடைய எல்லா உறவாகவும் குருவே தெரிவாங்க. ஓகேங்களா? அடுத்தது சம்சார முகத்தை அழிப்பவருமான, நம்ம இந்த உலகத்து மேலே இருக்கிற ஆசை, உறவுகள் மேலே இருக்க ஆசை, இது எல்லாத்தையும் அழிக்கிறவர். ஓகேங்களா? அப்படியாப்பட்ட குருவை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எவர் உள்ளதால் உலகம் நிலை கொள்கிறதோ, எவரது ஒளியால் உலகம் ஒளிர்கிறதோ, எவரது ஆனந்தத்தால் உலகம் ஆனந்தம் அடைகிறதோ அந்த குருவிற்கு நமஸ்காரம். முதல் லைனை பாருங்கள். எவர் உள்ளதால் உலகம் நிலை கொள்கிறதோன்னு சொல்கிறாங்க. இப்போ குருமார்கள் பார்த்திங்கன்னா திரும்ப 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 பிறவி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக? நம்மளை இந்த சம்சார பந்தத்திலேருந்து காப்பாற்றுறதுக்காக, இந்த பிறப்பிறப்பு கடல்லேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப பிறவி எடுக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச மகான்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா? சேஷாத்ரி, ரமண மகரிஷி, வள்ளலார், புத்தர், இந்த மாதிரி கணக்கம்பட்டி சித்தர், இந்த மாதிரி நிறையா பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லைங்களா? ஸோ இவங்க எல்லாருமே நமக்காக தான் பிறவி எடுக்கிறாங்க, நம்மளை காப்பாற்றுறதுக்காக. ஸோ இவங்க மட்டும் பிறவி எடுத்து நம்மளை இதிலேருந்து காப்பாற்றலை அப்படின்னா இந்த கர்மாவில் நம்ம திரும்ப 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 சிக்கி சிக்கி அதர்மம் அதிகமாகி உலகமே பார்த்தீங்கன்னா நிலைக்காது, அழிஞ்சு போயிடும். ஸோ இவங்க திரும்ப திரும்ப பிறவி எடுத்து 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 நம்மளை காப்பாற்றுறதால மட்டும்தான் ஒவ்வொரு செட்டாக நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரை ஏறி நம்ம உலகம் அதனால தான் நிலைச்சி நிற்கிது. ஓகேங்களா?
ஏன்னா நம்மளுடைய கர்மாவெல்லாம் கூட எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புண்ணிய கர்மாவை கொடுத்து நம்மளை வந்து பல விதத்தில் கரையேற செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதா தான் உலகம் நிலைச்சிருக்கு. எல்லாம் அதர்மத்தால் உலகம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அழிஞ்சு போயிடும். ஸோ எவர் உள்ளதால் உலகம் நிலை கொள்கிறதோ, எவரது ஒளியால் உலகம் ஒளிர்கிறதோ, கண்டிப்பாக குரு அப்போது அம்மா அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்கன்னா எத்தனையோ கோடி பக்தர்களை வந்து அணைக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா குருவாக இருந்து அத்தனை பேர் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து டேக் கேர் பண்ணி அத்தனை பேரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உண்மையை நோக்கி அவங்களுடைய ஆன்மாவை வந்து விழிப்படைய செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ எவரது ஒளியால் உலகம் ஒளிர்கிறதோ, இந்த குருமார்களால் தான் இந்த உலகமே ஒளிர்கிறது. அப்படி அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த குருமார்கள் தான் இந்த உலகத்துக்கே. ஓகேங்களா? எவரது ஆனந்தத்தால் உலகம் ஆனந்தம் அடைகிறதோ அந்த குருவிற்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து குருமார்கள் வந்து எந்த நேரமும் அந்த பிரம்மத்தோட அந்த பிரம்மானந்தத்தில் மூழ்கி இருக்கிறதால தான் உலகத்தில் ஆனந்தம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்ல வராங்க. எவரில் இவ்வுலகம் நிலை கொள்கிறதோ, யாருடைய ஒளியால் இவ்வுலகம் ஒளிமயமாகிறதோ, யார் மீது கொண்ட அன்பானது மகன் மனைவி போன்றவர் மீது காட்டும் அன்பாக வெளிப்படுகிறதோ அத்தகு குருவிற்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குரு அப்படிங்கிறவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகமே நிலை கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவரோட ஒளியால் தான் இந்த உலகமே ஒளிமயம் ஆகுது அப்படின்றாங்க. ஆமாம், நம்ம மனிதர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையா நம்ம பண்ணுற புண்ணியம்ன்றது உண்மையாலுமே ரொம்ப கம்மி தான். நிறைய பாவங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம அறியாமலே நிறையா செய்கிறோம். ஸோ அப்படி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த உலகத்தில் குருமார்கள் வந்து இப்போ பிறவி எடுத்து அம்மா மாதிரி நேரடியாக இருக்கவங்களும் இருக்காங்க. சூட்சமமாக வாழ்கிற குருமார்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவ்வளோ பேரும் அவங்கள வந்துட்டு எந்த நேரமும் அவங்க வந்து அந்த பரபிரம்மத்தோடு இணைஞ்சு அந்த யான நிலையில் அந்த பரமானந்த நிலையில் இருக்கிறதால தான் இந்த உலகமே வந்துட்டு ஒளிமயமாகுது. இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, எப்படி எனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லி பிரிச்சுக்கலாமா? ஸோ இந்த உலகத்தில் நம்ம மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நெகட்டிவ் எனர்ஜி வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்க குருமார்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த சைதன்யத்தால் அளவுக்கு அதிகமான பாசிட்டிவிட்டியை வந்துட்டு எந்த நேரமும் அவங்களால வந்துட்டு இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த பாசிட்டிவிட்டியால் தான் இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் பேலன்ஸ் ஆகி உலகமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசிட்டிவாக அதை தாண்டின ஒரு பாசிட்டிவாக வந்துட்டு நிலை பெற செய்கிறது இந்த குருமார்களால் தான். நம்ம இவ்வளோ மனிதர்கள் இருந்தும் இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா ஒளிமயமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த குருமார்களுடைய சைதன்யத்தால் தான். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம யார் மீது கொண்ட அன்பு வந்து பார்த்திங்கன்னா மனைவி மகன் போன்றவர் மீது காட்டும் அன்பாக வெளிப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போது ஒவ்வொரு மனுஷனுமே வந்து பார்த்திங்கன்னா அன்புக்காக தான் ஏங்குவாங்க. எப்படியாப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்தில் தனக்குன்னு யாருமே இல்லையே, அந்த உண்மையான அன்பு எங்கேயாச்சும் கிடைக்காதான்னு ஏங்கி தான் ஒவ்வொரு மனிதனுமே பயணம் பண்ணுறோம். ஸோ அந்த அன்பை தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவி மகன் மேலாம் நம்ம காமிக்கிறோம் இல்லையா? ஆக்சுவலாக அந்த அன்பு வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக இறைவனுக்குரியது. ஸோ இறைவன் தான் பார்த்திங்கன்னா அன்பே வடிவமானவர். அவர்கிட்ட மட்டும்தான் நமக்கு அந்த முழுமையான அன்பு, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத அந்த அன்பு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த அன்பை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெளியில் உறவுகள் எல்லாருக்கிட்டையும் நம்ம தேடிட்டு இருக்கோம். நம்ம கொடுத்துட்டு நமக்கு திரும்ப கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். அது சரியாக கிடைக்காதப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து வேதனைப்படுறோம், கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறப்பு சர்க்கிளில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஆனால் இறைவன் உண்மையாக அந்த அன்பு எங்கே கிடைக்கும்னா முழுமையான அன்பு இறைவன் கிட்ட தான் கிடைக்கும். அவர் எதையுமே எதிர்பார்க்கவே மாட்டார். எந்த நேரமும் நமக்கு அந்த அன்பை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். வார்த்தையால் சொல்லி அதை புரிய வைக்க முடியல என்னால். ஒரு முறை இறைவனுடைய அந்த அன்பை வந்து டேஸ்ட் பண்ணவங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தில் இருக்க இது எல்லாமே வந்து ஃபேக், இது எல்லாமே பொய் தான், மாயை தான், இறைவன்கிட்ட கிடைக்கிற அந்த அன்பு மட்டும்தான் உண்மையான அன்பு அப்படிங்கிறத உணர்ந்து இவங்க கொடுக்குறவங்களா மாறிடுவாங்க. அன்பு கொடுக்குறவங்களாக மாறிடுவாங்க. யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ சுற்றி இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா தானாகவே நடக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம மாற்றி எதிர்பார்க்கறதால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரச்சனை வந்து வருது. நம்மளே அன்பு கொடுக்குறவங்களா வந்து மாறிடுவோம் இறைவனோட அந்த அன்பை வந்துட்டு டேஸ்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணவங்களுக்கு மனுஷன்கிட்ட கிடைக்கிற இந்த அன்புலாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே அன்பே கிடையாது
இது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் மாதிரி தானே நம்ம பண்ணுறது. ஏன்னா மனிதர்களை குறை சொல்ல நான், அப்படி தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா உண்மையான அன்பு வந்து பார்த்திங்கன்னா, பரமாத்மா வந்து இறைவன் அப்படின்னா நம்ம வந்து அவருடைய ஜீவாத்மா. ஸோ நமக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற உறவு மட்டும்தான் பார்த்திங்கன்னா உண்மையான உறவு. ஸோ அங்கே கிடைக்கிற அன்பு மட்டும்தான் உண்மையான அன்பு. நாம் அங்கே கிடைக்கிற அன்புக்காக தான் அந்த உலகம் முழுசாக வந்து சுற்றி திரியிறோம். எங்கெங்கேயோ இங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடி தேடி வந்து ஏமாந்து போகிறோம். ஸோ உண்மையாக கிடைக்கிற இடம் அதுதான் சொல்லி கண்டுபிடிச்ச பிறகு மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிம்மதி, அந்த அமைதி வந்து வந்துடும். நமக்கு என்ன இருந்தாலும் ஒரு சில டைமில் எப்பயுமே எல்லாருக்குமே மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஏதோ ஒன்று இல்லாத மாதிரி ஒரு கஷ்டமாகவே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்டேட் இது தான். இந்த அன்பை தேடி தான் நம்ம மனசு வந்துட்டு அந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் திருப்தி அடையாத ஒரு நிலை இருக்கும். ஸோ இறைவன்கிட்ட அந்த அன்பை வந்து நமக்கு கிடைக்கும்போது அந்த திருப்தி அடையாத நிலையிலேருந்து நம்ம திருப்தி நிலைக்கு வந்து மாறிடுவோம். ஓகேங்களா. ஸோ இறைவன் கூட நம்ம மனசளவில் அந்த கான்டாக்டில் அந்த மெரிச்சில் இருக்கும்போது ஒரு சந்தோஷமாக எப்பயுமே அந்த ஒரு நிறைவாக திருப்தியாக வந்து உணர்வோம். இப்போது நான் சொல்கிற மாதிரி ஒரு பர்சன் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஒரு பார்ட்னரோ யாரோ இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரமும் உங்கள் மேலே அன்பாகவே இருப்பாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த அன்பை எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் திரும்ப அவங்க அன்பை கொடுத்தா அவங்க ஏற்றுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் வேறு எதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இறைவன் நம்ம கூட வந்து இருப்பார். நம்ம அவரை புரிஞ்சிக்கிற வரைக்கும், நம்ம திரும்ப அவருக்கு அன்பு செய்கிற வரைக்கும் அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார், வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் அவருடைய அன்பு எப்பயுமே நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஓகேங்களா. ஸோ அவர் மேலே தான் நமக்கு இப்படி ஒரு மேக்னெட் இன்னொரு மேக்னெட்டை நோக்கி இழுக்கப்படுதோ அந்த மாதிரி நம்ம அத்தனை ஜீவாத்மாக்களும் நம்மளுடைய பரமாத்மா மேலே இருக்கிற அன்பை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், மனைவி, மகன், மகள் சொல்லிட்டு அப்பா அம்மான்னு சொல்லி எல்லார் மேலேயும் நம்ம வந்து காமிச்சிட்ருக்கோம். பட் அந்த அன்புக்கு முழுமையான சொந்தக்காரர் வந்து பார்த்திங்கன்னா பரமாத்மா தான். அந்த பரமாத்மா வேறு கிடையாது, குரு வேறு கிடையாதுன்னு சொல்லியாச்சு. ஸோ சிவனே குரு, குருவே சிவன்னு சொல்லியாச்சு. ஸோ குரு மேலே இருக்க அந்த அன்புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் மேலேயும் காமிச்சிட்ருக்கோம். ஸோ அத்தகைய அந்த குருவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள். மனம், மனதின் விஷயங்கள், விழிப்பு, கனவு, உறக்கம் போன்றவையின் தத்துவத்தை புரிய வைக்கும் குருவிற்கு நமஸ்காரம். நம்ம மனம் வந்து எப்படி செயல்படுது, அது மனதோடைய கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே மனசை எப்படி வைக்கிறது, மனதோடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஏகாந்தமாக வாழறது. ஸோ மனம், மனசோடைய விஷயங்கள். எந்த நேரமும் குருமார்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த நேரமும் அந்த விழிப்பு நிலையிலே இருப்பாங்க. கனவு, உறக்கம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த விழிப்பு நிலையிலே இருப்பாங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கிற அந்த குருவுக்கு, அப்படிப்பட்ட உத்தமமான குருவிற்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. யாருடைய ஞானமானது இவ்வுலகிற்கு ஆதாரமாக இருந்தும் பேத புத்தி உள்ளவர்களால் அறிய இயலாததாக ஆகிறதோ அந்த ஒரே வடிவினரான குருவிற்கு நமஸ்காரம்னு சொல்கிறாரு. இந்த உலகத்துக்கே ஆதாரமாக இருக்கிறது குருவுடைய ஞானம், குருவுடைய அந்த ஞானம் அப்படிங்கிற அந்த அறிவு, அதுதான். சரிங்களா. பேத புத்தினா பிரித்து பார்க்குற புத்தி உள்ளவங்களால் இது நல்லது, இது கெட்டது, இது சரி தப்பு, இது இருள் வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த பிரம்ம நிலையில் இருக்கவங்களுக்கு சுக துக்கம்லாம் கிடையாது, எல்லாமே சமமாக தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேத புத்தி உள்ள நமக்கு, நம்மளை மாதிரியான மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அறிய முடியாத ஒரே வடிவினரான குருவிற்கு நமஸ்காரம். ஸோ இந்த உலகம் முழுவதும் இறைவன் வந்துட்டு ஒரே வடிவமாக தானே இருக்கார், ஆற்றல் வடிவமாக. ஸோ குரு வேற இறைவன் வேற இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் ஒரே வடிவினராக இருக்கக்கூடிய குருவிற்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. குருவை அறிபவன் அனைத்தையும் அறிகிறான். குருவிலிருந்து வேறுபட்டதை அறிபவன் எதையும் அறிவதில்லை. எதிலிருந்தும் வேறுபடாதவரான குருவிற்கு நமஸ்காரம். குருவை அறிஞ்சவன் எல்லாத்தையுமே அறிஞ்சிடறான். குருவை அறியாதவன் குருக்கிட்டேருந்து வேறுபடுத்தி பார்க்குற ஒவ்வொரு பொருளையும். இப்போ குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக இறைவன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு பாருங்கள், ரெண்டுமே ஒன்று தான். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்க எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு சொல்லி நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுதுல்ல. இங்கே இருக்க எல்லாத்துலேயும் இறை சக்தி தான் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிப்போம் இல்லையா. ஸோ இறையை தவிர இங்கே வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. ஏன்னா ஒவ்வொரு அணுவுலேயும் இறைவனுடைய அந்த சக்தி இருக்குது, இறை இருக்குது. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களே இந்த புத்தகத்திலேயே, இடைவெளி இல்லாமல் நிறைஞ்சிருப்பவர் இறைவன் சொல்லிட்டு. இந்த உலகம் முழுமையாக நிறைஞ்சிருக்கவர் இறைவர் தான் இல்லையா.
இறைவன்லேருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதுவுமே கிடையாது. எல்லாமே அவருக்குள்ளே தான் அடக்கம். அதுதான் சொல்கிறாங்க. எதிலிருந்தும் வேறுபடாதவரான குருவிற்கு நமஸ்காரம் அப்படின்னு. சரிங்களா? அனைத்திற்கும் காரணமாகவும் அதிலிருந்து உண்டான காரியமான அனைத்துமாகவும் விளங்கும் காரிய காரண ரூபமான குருவிற்கு நமஸ்காரம். இங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணமும் அவர்தான். அதிலிருந்து அந்த காரணத்தால் உருவாகிற காரியம் செயல் அதுவும் அவர்தான். ஸோ காரிய காரண ரூபம். இங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணமும் அவர் தான், அந்த செயலும் அவர் தான். ஸோ அவரை தவிர இங்கே வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட குருவிற்கு நமஸ்காரம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் அழகாக சொல்லியிருப்பார், எல்லாமே நான் தான் பார்த்தா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த துரியோதனனும் நான் தான், வில்லேந்தி நிற்கும் விஜயனும் நான் தான் சொல்லிட்டு. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, எல்லாமே இங்கே குரு தான். பன்மை வடிவில் காணப்படும் இவ்வுலகில் ஒரு பொருளும் மற்றொன்றிலிருந்து வேறுபட்டதல்ல. பார்க்குறதுக்கு தான் இந்த உலகத்தில் எல்லாமே வேறு வேறையாக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஒன்று இன்னொன்றுலேருந்து வேறுபட்டது கிடையாது. இவை அனைத்துமாக விளங்கும் காரிய காரண ரூபனான குருவிற்கு நமஸ்காரம். இதெல்லாம் சாதாரணமாக நம்ம படிக்கும்போது நமக்கு புரியாது. ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதுதான் இறைவனை தவிர இங்கே எதுவுமே கிடையாது. இந்த இப்போ அம்மா இருக்காங்க அப்படின்னா, ஸ்டேஜுக்கு வரும்போது ஒவ்வொரு பொருளையும், இப்போ ஒரு வீணை வாசிக்கிறாங்கன்னா அந்த வீணையே இறைவனாக நினச்சி இறைவனாகவே அவங்க வழிபடுவாங்க. ஸோ உயிரில்லாத அந்த பொருட்களில் கூட அவங்க வந்து இறைவனை பார்ப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி அந்த பிரம்மத்திலே கலந்தவங்களுக்கு இங்கே இறைவனை தவிர வேறு எதுவுமே தெரியாது. எல்லாமே இறைவனாக மட்டும்தான் தெரியும். உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் அவங்க இறைவனை பார்ப்பாங்க. இறைவனை பாருங்கள், இறைவனை பார்ப்பாங்க அப்படின்னு தான் என்னாலே சொல்ல முடியுது. இறைவனை பார்ப்பாங்கன்னா அவங்க இல்லாத ஒரு விஷயத்தை பார்க்கல. எல்லாத்துலேயுமே இறைவன் தான் இருக்கார். எல்லாமே இறைவன் தான் நிறைஞ்சிருக்கார் இந்த உலகம் முழுக்க. அது வந்து அந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு அது அவங்களால உணர முடியும். ஸோ எல்லாமே இறைவனாகவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா, இறைவன் வேற இல்லை, எதுவுமே அவங்களேருந்து வேறுபட்டதாக பார்க்க மாட்டாங்க. எல்லாமே எல்லாத்தையும் தானாகவே பார்ப்பாங்க. நாம தான் இது எல்லாமே அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த உலகம் பன்மை வடிவில் இருந்தாலும் ஒன்று இன்னொன்றுத்துலேருந்து வேறுபட்டதில் இங்கே எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. இப்போ எப்படி ஒரு கடல் இருக்குது அப்படின்னா, கடல் தண்ணியிலேருந்து ஒரு குடம் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு இது வேறுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகம் முழுக்கமே இறையால் தான் நிறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே வேறுபடுத்தி பார்க்குறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஞானமாகும் சக்தியில் நிலை பெற்றிருப்பவரும் தத்துவங்களெனும் மாலையை அணிந்திருப்பவரும் புக்தியும் இருமை அனுபவங்களும் அவற்றிலிருந்து முக்தியும் அளிப்பவருமான குருவிற்கு நமஸ்காரம். ஸோ எந்நேரமும் ஞானம், அந்த ஞான நிலையில் நிலை பெற்றிருப்பவர். ஓகேங்களா? தத்துவம் அப்படிங்கிறத மாலையை அணிஞ்சிருக்காராமா. ஸோ தத்துவங்களை மாலையாக அணிஞ்சிக்கிட்டு இருமை அனுபவங்கள், சுக துக்கம் அப்படிங்கிற இருமையான அனுபவங்கள்லேருந்து நமக்கு முக்தி அளிப்பவர், எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த மனநிலையை கொடுத்து முக்தி அளிப்பவரான குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமஸ்காரம் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், பல பிறவிகளில் சேர்த்து வைத்த கர்மங்களின் பிணைப்பை ஞான அக்னியின் ஆற்றலால் முற்றும் எரித்து சாம்பலாக்குபவரான குருவிற்கு நமஸ்காரம். நாம் இந்த மனித பிறவி எடுத்திருக்கோன்னா பல லட்சம் பிறவிகள் தாண்டி வந்து தான் ஒரு செல் உயிரினத்தில் ஆரம்பித்து அடுத்தடுத்து பிறவி எடுத்து தான் இந்த நிலைக்கு வந்திருக்கோம். ஸோ இத்தனை பிறவிகளை நாயாக பிறந்திருப்போம், நரியாக பிறந்திருப்போம், ஒரு மயிலாக, எல்லாவுமாவே பிறந்து தாண்டி வந்து தான் நம்ம இப்போ மனித பிறவியை எடுத்திருக்கோம். ஸோ இத்தனை பிறவியில் சேர்த்த கர்மாக்கள் மனுஷ பிறவியை எத்தனை டைம் எடுத்தோமோ, ஸோ எவ்வளோ கர்மா சேர்த்து வச்சுருப்போம். ஸோ அவ்வளோ கர்மாவையும் அவருடைய ஞான அக்னியோட ஆற்றலால் மொத்தமாக எரித்து சாம்பலாக்குபவர் குரு. நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, நம்மளுடைய கர்மா எல்லாத்தையுமே அம்மா எடுப்பாங்க. ஒவ்வொரு டைம் போய் ஹக் பண்ணும்போதும் கர்மாவை எடுத்து நமக்குள்ளே இருக்க அந்த மாயையும் நீக்கி, அந்த திரைகளை எல்லாம் நீக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே அந்த அறியாமையான அந்த இருளை நீக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சத்தை வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருவால் மட்டும்தான் முடியும். நீங்கள் உண்மையாலுமே சொல்கிறோம், ஒரு இறை வழிபாட்டிலே இருக்கீங்கன்னா கூட அவரே கூட ஒரு குரு வடிவமாக வந்து ஒரு குருவை காமிச்சு குரு வழியாக தான் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே செய்ய முடியுமே தவிர டைரெக்டாக அவங்க கர்மாவெல்லாம் இறைவனால் எடுக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே முடியாத ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு குரு வழியாக தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக அக்சஸ் கிடைக்கும். இறைவனை வணங்குறது தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல.
ஸோ இறைவனையே நீங்கள் ஒரு டீப்பாக வணங்கும்போது அவங்களே ஒரு குரு வழியாக தான் வந்து உங்களை ஈஸியாக அக்சஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களால உங்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைகளை வந்து செய்ய முடியும். நம்மளுடைய ஒட்டுமொத்த கர்மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த பிறவி பெருங்கடல்லேருந்து நம்மளுக்கு முக்தி அளிக்கிறதுக்கு ஸோ குருமாரால் தான் வந்து பார்த்திங்கன்னா முடியும். யாருடைய பாத தீர்த்தமானது உலகியல் செல்வங்களில் நமக்குள்ள விருப்பத்தை எரித்து பிறவி பெருங்கடலையும் வற்ற வைக்கிறதோ அந்த குருவிற்கு நமஸ்காரம். ஸோ குருவுடைய பாத தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த உலகியல் செல்வங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த விருப்பத்தை எரித்து, ஆமாம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நமக்கு பற்று உறவுகள் மேலேயா இருக்கட்டும், பொருட்கள் மேலேயா இருக்கட்டும், இருக்கிற பற்று எல்லாமே இது எல்லாமே பொய் தான், இது எல்லாமே மாயை தான் அப்படிங்கிற அந்த உண்மையான அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. ஸோ கொடுத்து அந்த பற்று எல்லாத்தையும் எடுத்து அந்த விருப்பம் எல்லாம் வந்து நமக்கு போகும்போது நம்மளால் இந்த பிறவி பெருங்கடல் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கடக்க முடியும். அடுத்தது, குருவிற்கும் மேலான தத்துவம் இல்லை, குருவை விட சிறந்த தபம் இல்லை, குருவை விட மேலான ஞானமும் இல்லை, அத்தகு குருவிற்கு நமஸ்காரம். என் குரு சகல சராசரங்களின் தலைவர் ஆவார், என் குரு ஜகத்குரு ஆவார், என் ஆத்மா எல்லாவற்றினுடையவும் ஆத்மா ஆகும் என்ற தத்துவத்தை விளக்கித்தரும் குருவிற்கு நமஸ்காரம். ஸோ என்னுடைய குரு யாராக இருந்தாலும் சரி, இப்போ அம்மானா அம்மா மட்டும்தான் இல்லை, நீங்கள் யாரை குருவாக ஏற்றிருந்தாலும் எல்லா குருவுமே ஒன்று தான். ஓகேங்களா, எல்லாருமே அந்த பிரம்மத்தில் எல்லாரும் ஒன்றா கலந்து, அவங்களே நீ வேற நான் வேறன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, எல்லாரும் ஒன்றோட ஒன்று கலந்து தான் இருப்பாங்க. ஸோ அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சகல சராசரங்களின் தலைவர் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஜெகத்குரு, அவங்கவுங்களுக்கு அவங்க குருவை நம்மள இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு அம்மா குருனா அம்மாவை தான் இது எல்லாவாகவும் பார்க்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குரு இருக்காங்கன்னா உங்கள் குருவை இது எல்லாவுமாவும் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ என்னுடைய ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடைய ஆத்மாவும் அப்படின்ற மாதிரி இந்த தத்துவத்தை விளக்கித்தர குருவிற்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பார்க்குறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேற நான் வேற அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயையான ஒரு தோற்றம் வந்துட்டு இருக்குது. இப்போ கடல் தண்ணியிலேருந்து ஒரு டம்ளர் தண்ணி எப்படி நம்ம எடுத்தோன்னா இது வேறு தண்ணி அது வேறு தண்ணின்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. ஒரு காற்றை வந்துட்டு ஒரு பலூனில் ஊற்றினா இந்த காற்று வேற அந்த காற்று வேறன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால் ஒரு பலூனில் எப்படி காற்று அடைஞ்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த உடலில் வந்து அடைஞ்சிருக்கே தவிர நாம் வேறு ஆத்மா இன்னொருத்தர் வேறு ஆத்மா அப்படிங்கிறது இங்கே கிடையாது. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்குது. காற்று எப்படி வந்துட்டு ஒன்றா இருக்கோ, எப்படி கலந்துருக்கோ, கடல் எப்படி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த கடல் தண்ணி எல்லாமே கடல் தண்ணியோ, அந்த மாதிரி என் ஆத்மா எல்லாவற்றினுடையவும் ஆத்மா ஆகும் என்ற தத்துவத்தை விளக்கித்தரும் குருவிற்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா. உங்கள் ஆத்மா வேற என் ஆத்மா வேற அப்படியெல்லாம் கிடையாது. ஓகேங்களா. இறைவன் பரமாத்மா, நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜீவாத்மாக்கள், இறைவன் அடையிறதுக்காக பிறவி எடுத்திருக்கோம், அவ்வளோதான். இங்கே நான் வேறு ஆத்மா நீங்கள் வேறு ஆத்மாலாம் இல்லை, சூட்சமமாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்குது. அனைத்தின் ஆதியும் அந்தமும் குருவே ஆவார், குரு எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வம் ஆவார், குருவின் நாமத்திற்கு சமமான வேறு மந்திரம் இல்லை, அப்படிப்பட்ட குருவிற்கு நமஸ்காரம். ஸோ எல்லாத்துக்கும் ஆதியும் அந்தமும் முதலும் முடிவும் குரு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குரு தான் எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வம். ஓகேங்களா. குருவோடைய நாமத்துக்கு சமமான வேற மந்திரமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட குருவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. ஓகேங்களா. ஆபத்து வரும்போது ஒரே ஒரு அடைக்கலம்தான் உள்ளது, சகல தர்மங்களின் வடிவமான குருவே அந்த அடைக்கலம், அந்த குருவிற்கு நமஸ்காரம். ஸோ நமக்கு ஆபத்துன்னு சொல்லி ஒன்று வரும்போது நமக்கு ஒரே ஒரு அடைக்கலம் தான் இருக்குது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சகல தர்மங்களின் வடிவமான குரு அப்படின்றாங்க. சரிங்களா. அந்த அடைக்கலம் வந்து பார்த்திங்கன்னா குரு தான், அந்த குருவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. இப்போது இது உண்மைதான். இப்போ நம்ம ஒரு குரு கிட்ட சரணாகதி அடைஞ்சி குரு வழிபாட்டில் இருக்கும்போது நமக்கு ஆபத்துன்னு பெரிய ஆபத்துலாம் இல்லை, சின்னதாக ஒரு முள்ளு குத்தினாட சரி. இப்போ எனக்கெல்லாம் ஒரு முள்ளு குத்துனாட உடனே அம்மா அப்படின்னு தான் என் வாயில் வருமே, என்னம்மா முள்ளு குத்திருச்சு அப்படின்ட்டு. என்ன சொல்கிறது, அந்த ஒரு கான்வர்சேஷன் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி நம்ம மைண்டு எந்நேரமே கூட இருந்து எதுவாக இருந்தாலும் முதல்ல அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி தான் என் வாய் கூப்பிடுமே. ஸோ அந்த மாதிரி நமக்கு அம்மா இல்லை கிருஷ்ணா இப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நமக்குன்னு இருக்கிறது, இப்போது குருக்கிட்ட நம்ம ஒரு லெவலுக்கு மேலே
கூட இருக்க இருக்க இல்லை போயிட்டு திரும்ப திரும்ப பார்க்க பார்க்க என்ன ஆகுனா அவங்களே அதை கொடுத்துருவாங்க நமக்கு. நமக்கு அந்த முழுமையான நம்பிக்கை வந்துடும். நம்ம குரு நம்ம கூடவே தான் இருக்காங்க, நம்ம பக்கத்துலேயே தான் இருக்காங்க, எந்த நேரமும் நம்மளை அவங்க கையில் வச்சு தாங்கிட்டு இருக்காங்க, எந்நேரமும் அவங்க பார்வையில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் டைம் நான் ஆசிரமத்துக்கு போகும்போது ஆக்சுவலாக நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுற வேலை இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஹரிபரியாக கிளம்பி ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டு கிளம்பிகிட்ருக்கோம். என் பொண்ணுக்கு அன்றைக்கி மதியத்துக்கு மேலே காஃப் வர ஆரம்பிச்சிது. நைட்டு 11 o'clock ட்ரெயின். இருந்தாலும் சரி பரவாயில்ல சமாளிச்சிடலான்னு சொல்லிட்டு போகிற வழியிலே காஃப் சிரப்லாம் வாங்கிட்டு நான் ட்ரெயினில் ஏறிட்டேன். ஏறின பிறகு பார்த்தீங்கன்னா காஃப் சிரப்பும் கொடுத்து ரொம்ப நேரம் ஆகுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதிகமாகிடுச்சு. கண்டினியூஸாக காஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. திரும்ப சளியெல்லாம் இருந்தது, பரவாயில்ல சமாளிச்சிக்கலாம், பேராசிட்டமாலும் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன், சமாளிச்சிடலாம் பார்த்துக்கலான்ற மாதிரி தான் நான் கிளம்பிட்டேன். அம்மாவுடைய பர்த்டே 72வது அவதார தினத்துக்காக அம்மா ஆசிரமம் போயிட்டு பார்க்கலான்னு சொல்லி கிளம்பியிருக்கேன். பயங்கர காஃப் வந்துகிட்டே இருக்குது. கண்டினியூஸாக இரும ஆரம்பிச்சிட்டா. ஒரு டைம் ஆரம்பித்தாலாம் ஒரு 7-8 டைம் இருமுறா. இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு 2 டைம்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக இருமிகிட்டே இருக்கா. அந்த அவள் இருமுறத காது கொடுத்து கேட்கவே முடியல. சின்ன குழந்தை, நமக்கு மனசே தாங்காது இல்லையா? ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அந்த டைம் பார்த்து எங்கள் வீட்டில் வரைய கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி குழந்தை இந்த மாதிரி இருமுறதை பார்த்துட்டு, நீ அப்படியே இறங்கி வீட்டுக்கு போ, குழந்தை இந்த இருமரா எல்லா இடத்துலையும் வைரஸ் ஃபீவர் பரவிட்டுருக்கு, பயங்கர மழையாக இருக்குது. இந்த மழையில் அதுலேயும் இங்கேயே இவ்வளோ மழைனா கேரளாவில் இன்னும் எக்கச்சக்கமான மழையாக இருக்கும். அங்கே ரூம் கூட கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி தெரியல. குழந்தைய நீ இந்த நிலமையில கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கர ஜுரம் ஆகிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் வசதி எல்லாம் கூட எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. நீ போயிட்டு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிற, ஒழுங்காக வீட்டுக்கு போயிட்டு நம்ம இப்போ இல்லைன்னா இன்னொரு டைம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கா ஒன்று, ஏன்னா அம்மாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்ல ஒரு மைண்ட் செட்டில் ஏறி ட்ரெயினில் உட்காந்தாச்சு. இதுக்கு மேலே பார்க்க முடியாது, திரும்பி போகணும் அப்படின்னா எப்படி இருக்கும், அது என்னால் தாங்கவே முடியல. என்னடா அது இந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் என்னால் இவள் இருமுறதையும் கேட்கவே முடியல. குழந்தை இருமுனா அம்மா மனசு எப்படி இருக்கும், அப்படியே மனசெல்லாம் அப்படியே பிசையுது, என்னம்மா இவள் இப்படி இருமுறாளே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கண்ணை மூடி அம்மாக்கிட்ட ரொம்ப டீப்பாக அம்மாக்கிட்ட ப்ரே பண்ணேன். அம்மா எனக்கு தெரியாது, உன்னை தாண்டி இங்கே எதனா இருக்கா, நான் உன்னுடைய சன்னதிக்கு தானே வரேன், உன்னை மீறி எப்படி குழந்தைக்கு அங்கே ஒரு ஆபத்தோ ஏதோ ஒன்று வந்துடும், வாய்ப்பே இல்லை, நான் விடவே மாட்டேன், எனக்கு தெரியாது, எனக்கு நீ சரி பண்ணி கொடுமா, தயவு செஞ்சு சரி பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி டீப்பாக அம்மாக்கிட்ட நான் ப்ரே பண்ணுறேன். பாருங்கள் இவ்வளோ நேரம் இல்லாமல் மணி அடிக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரே பண்ணுறேன். ப்ரே பண்ண உடனே நிஜமாக பயங்கர மிராக்கிள். அவ்வளோதான். நான் ப்ரே பண்ணி கண்ணை திறந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் அந்த ஸ்டாப் ஆன இருமல் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இருமல் வரவே இல்லை. நான் ஆசிரமத்தில் இந்த டைம் பார்த்திங்கன்னா 2 days ஸ்டே பண்ணேன். போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள், வரதுக்கு ஒரு நாள்னு சொல்லிட்டு இந்த 4 days ஆகணும் போயிட்டு வரதுக்கு. 4 daysம் பார்த்திங்கன்னா அவளுக்கு திரும்ப அந்த இருமல் வரவே இல்லை, கம்ப்ளீட்டாக போச்சு. அவ்வளோதான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நல்லாவே குழந்தை நல்லா இருமிட்டு இருந்தா எப்படி திடீர்னு நிற்கும், நின்னா கூட பரவாயில்ல, சளி சரியாக போச்சு, இருமலும் சரியாக போச்சு, திரும்ப எப்படி வராமையே இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அம்மாவுடைய அனுகிரகம் தான். அவங்கள நம்ம அந்த மாதிரி மனசார டீப்பாக நம்ம கேட்கும்போது உடனே அம்மா அந்த இடத்துக்கு குழந்தையோட உடம்புல உடனடியாக சரி பண்ணாங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய பெரிய ஆபத்து நிலைமை. சின்ன சின்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு உடனே கூடவே இருந்து நமக்கு சரி பண்ணி தரது நம்மளுடைய குருமார்கள். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அவங்ககிட்ட தான் அடைக்கலம் போகணும். குரு வழிபாட்டில் இருக்கும்போது, குரு கூட இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய மிராக்கள்லாம் பல பேருக்கு பல விஷயம் நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகேங்களா? அதுதான் சொல்கிறாங்க, ஆபத்து வரும்போது ஒரே ஒரு அடைக்கலம் தான் உள்ளது, சகல தர்மங்களின் வடிவமான குருவே அந்த அடைக்கலம், அந்த குருவிற்கு நமஸ்காரம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? உலகம் குருவின் இதயத்தில் நிலை கொள்கிறது, உலகின் இதயத்தில் குருவும் வசிக்கிறார். எவ்வளோ அற்புதமான வரிகள் பாருங்கள். குருவோட இதயத்தில் இந்த உலகமே இருக்குது. ஆமாம், இந்த உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைங்களும் இப்போ அம்மா இருக்காங்கன்னா, அம்மா இந்த உலகத்தில் இருக்க அத்தனை குழந்தைங்களும் அம்மாவோட இதயத்தில் கண்டிப்பாக இருக்காங்க. ஒவ்வொருத்தரை பற்றியும் யோசிப்பாங்க. நம்ம எப்போ அவங்கள நாடி போகிறோமோ உடனடியாக நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம், புண்ணியம் பண்ணியிருக்கோம், நம்ம யார் என்ன எதையுமே அம்மா பார்க்க மாட்டாங்க, முழுமையாக ஏற்றுப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் ஏற்றுக்கின பிறகு அம்மாக்கிட்ட நம்மளை தூய்மைப்படுத்துகிற வேலையை தான் செய்வாங்க. அம்மாக்கிட்ட போன பிறகு நம்மளால் தப்பெல்லாம் செய்ய முடியாது, நம்மளால் அப்படியேவும் இருக்கவும் முடியாது.
உலகின் இதயத்தில் குருவும் வசிக்கிறார். ஆமாம், அம்மாவுடைய குழந்தைங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்கன்னா அத்தனை பேர் இதயத்திலையும் அம்மா வசிக்கிறாங்க இல்லைங்களா? இது உண்மையான உண்மை. குருவும் உலகமும் உண்மையில் வேறு வேறல்ல. அந்த குருவிற்கு நமஸ்காரம். ஸோ குருவும் உலகமும் வேறு வேறு இல்லை. ஸோ இவங்களோட இதயத்தில் அவங்க வாழ்கிறாங்க, அவங்களுடைய இதயத்தில் உலகம் வசிக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா? எல்லாமே ஒன்று தான். சம்சாரம் எனும் கொடுமையான காட்டில் அகப்பட்டு வழியறியாது தடுமாறியவனுக்கு வழிகாட்டிய குருவிற்கு நமஸ்காரம்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது, இவ்வுலகில் 3 வித துக்க அக்னிகளால் 3 விதமான துக்க அக்னி என்னென்னா, தன்னால் உண்டாவது, சுற்றிலும் உள்ளவர்கள் உண்டானது, இயற்கை சீற்றத்தால் உண்டாவது. ஓகேங்களா? எரிக்கப்பட்டு அமைதி இழந்த உயிர்களுக்கு அவற்றை போக்கும் பரமமான கங்கா தீர்த்தமாக விளங்கும் குருவிற்கு நமஸ்காரம். ஆமாம், நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம மனசு வருத்தப்படுதுன்னா ஒன்று நம்மளாலேயே உருவான ஒரு வருத்தமாக இருக்கும், இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களால் இருக்கும், அப்படி இல்லாட்டி இந்த இயற்கையால் உருவானதாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த எல்லா விதமான இந்த துக்கங்களையும் போக்குறவரான அந்த குருவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறியாமை எனும் பாம்பு தீண்டிய உயிர்களுக்கு சிகிச்சை செய்து காப்பாற்றும் வித்யா ஸ்வரூபமான பகவான் ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம். ஸோ அறியாமை அப்படிங்கிற பாம்பு தீண்ட அந்த உயிர்களுக்கு, ஓகேங்களா? ஸோ பாம்பு தீண்டினா உயிர் போயிடும். ஸோ அறியாமை அப்படிங்கிற பாம்பு தீண்டும் போது நம்ம நரகத்துக்கு தான் தள்ளப்படுவோம்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? திரும்ப பார்த்திங்கன்னா அந்த சம்சார பந்தத்திலே திரும்ப பிறந்து கஷ்டப்படுவோம். ஸோ அப்படியாப்பட்ட உயிர்களுக்கு சிகிச்சை செஞ்சு காப்பாற்றுறவர் பார்த்திங்கன்னா குரு தான். அப்படிப்பட்ட குருவுக்கு நமஸ்காரம்னு சொல்கிறாங்க. ஜகத்காரணனாகவும் சம்சார சாகரத்தை கடக்க உதவும் பாலமாகவும் சகல வித்யைகளின் தோற்றுவாயாகவும் சிவமாகவும் விளங்கும் குருவிற்கு நமஸ்காரம். குருவின் வடிவம் தியானத்திற்கும் பாதம் பூஜைக்கும் உபதேசம் மனனம் செய்வதற்கும் விஷயமாகின்றன. அவரது அருள் முக்திக்கு காரணமாகிறது. குருவுடைய வடிவம் நம்ம தியானம் செய்து, அதாவது நம்ம மனசில் குருவுடைய வடிவத்தை நிறுத்தி தியானம் பண்ணுறதுக்கும், பாதம் பூஜை பண்ணுறது, பூஜிக்கிறதுக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம மனசளவுலையோ நேரில் இருந்தால் நேர்லையோ இல்லை மானசீகமாகவோ பாதம் பூஜைக்குரியது. ஓகேங்களா? வடிவம் தியானத்துக்குரியது, பாதம் பூஜைக்குரியது. பாத பூஜை நம்ம மனசளவுலேயே பண்ணலாம். பாலால் தேனால் எப்படி ஒரு விக்கிரகத்துக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி குருவுடைய பாதத்துக்கு பூஜை பண்ணலாம். உபதேசம் மனனம் செய்வதற்கும், உபதேசம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனசுக்கு, குருவுடைய உபதேசம் மனசுக்கு. இந்த மாதிரி குருவுடைய வடிவம் தியானத்துக்கு, பாதம் பூஜைக்கு, உபதேசம் மனசுக்கு விஷயமாகுது. அவருடைய அருள் பார்த்திங்கன்னா முக்திக்கு காரணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. குருவுடைய அருள் முக்திக்கு காரணமாகுது. சப்த சாகரங்களில் உள்ள சகல தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்யும் போது கிடைக்கும் பலம் ஒரு துளி குருபாத தீர்த்தத்தை அருந்துவதால் கிடைக்கும் புண்ணியத்தில் 1000ல் 1 அம்சம் மட்டுமே ஆகும். ஸோ சகல உலகத்தில் இருக்க அத்தனை தீர்த்தங்களிலையும் நம்ம குளித்தோன்னா என்ன பலன் கிடைக்குமோ, குருவோடைய பாத தீர்த்தத்தை ஒரு துளி நம்ம குடிக்கிறதால கிடைக்கிற பலனில், அந்த தீர்த்தங்களில் குளித்த பலன் அப்படிங்கிறது இந்த பலனில் 1000ல் 1 பங்கு தான் எல்லா தீர்த்தத்துலேயும் நீராடினாவே கிடைக்குமாமா. ஓகேங்களா? அதை தான் சொல்கிறாங்க. ஸோ எல்லா தீர்த்தத்துலேயும் நம்ம நீரானா என்ன பலன் கிடைக்குமோ அந்த மாதிரி 1000 மடங்கு பலன் குருவோடைய பாத தீர்த்தத்துடைய ஒரு துளிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை குடிக்கிறதால நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ குருவுடைய பாத தீர்த்தம் கிடைச்சா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? பட் அது கிடைக்கிறதுக்கே பெரும் பாக்கியம் வேணும். பரமசிவன் கோபம் கொண்டால் குரு காப்பார், ஆனால் குருவின் கோபத்திலிருந்து காப்பாற்ற யாரும் இல்லை. ஸோ அந்த கடவுளே கோபப்பட்டால் கூட, கடவுளுடைய கோபத்திலிருந்து கூட குருவால் காப்பாற்ற முடியுமா? ஆனால் ஒரு குரு கோபப்பட்டார்னா அவங்கள கடவுளால் கூட காப்பாற்ற முடியாதாமா. குருவை ஆகவே அடைந்த பிறகு அவரிடம் முழுமையாக சரணடைய வேண்டும். ஓகேங்களா? வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாததும் சிவசக்தியின் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறங்களில் உள்ள பிரகாசத்தால் சிறந்து விளங்கும் குருவின் பாத கமலங்களை நான் வணங்குகிறேன்.
கு என்பது குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையையும் ரு என்பது உருவமற்ற நிலையையும் குறிப்பிடுகிறது. குணத்தையும் உருவத்தையும் கடந்த பிரம்மஸ்வரூபமாக தன்னை உணரும் மோட்சத்தை நல்குபவரே குருவென்று ஸ்மிருதிகள் எடுத்தோதுகின்றன. பிரியமானவளே, சத்குருவானவர் சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்து சொல்கிறார். ஸோ பிரியமானவளே, சத்குருவானவர் முக்கண் இல்லாத சிவனும் இரு புஜங்களோடு கூடிய விஷ்ணுவும் 4 முகங்கள் இல்லாத பிரம்மாவும் ஆவார் என்பது ஆன்றோர் வாக்கு. ஸோ பார்க்குறதுக்கு தான் முக்கண் இருக்காது, 4 கைகள் இருக்காது, ஓகேங்களா, 4 முகங்கள் 4 தலையெல்லாம் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு இது எதுவுமே இல்லாத சிவன், விஷ்ணு, பிரம்மா இது எல்லாமே பார்த்திங்கன்னா குரு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருடைய அருளால் ஜீவன் விசித்திரமான சம்சார சாகரத்தில் இருந்து முக்தி அடைகிறதோ அத்தகு கருணை கடலான குருவின் அருளை பெறுவதற்காக நான் இதோ கைகூப்பி வணங்குகிறேன். அம்மா கேட்டாங்க இல்லையா, பார்வதி தேவி யாரை பார்த்து இப்படி வணங்குறீங்கன்னு. ஸோ அதுதான் சொல்கிறாரு, இத்தகு பெருமையுடைய இந்த குருவை தான் நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. விவேகம் எனும் கண்கள் உள்ளவர்கள் குருவின் பரமமான வடிவை தரிசிக்கிறார்கள், குரு தத்துவத்தை உணர்கிறார்கள். குருடர்கள் சூரிய உதயத்தை காணாதது போல் பாக்கியமில்லாதவர்கள் இதை காண்பதில்லை. ஓகேங்களா, பாக்கியம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் குருவோடைய தரிசனம் கிடைக்கும். எப்படி கண் பார்வை இல்லாதவங்களுக்கு சூரிய தரிசனம் கிடைக்காதோ அந்த மாதிரி பாக்கியம் இல்லைன்னா குருவோடைய தரிசனம் கிடைக்காது. கிடைச்சாலும் பார்த்தாலும் இப்போ அம்மாவே இருக்காங்கன்னா கூட பக்கத்துலேயே இருக்க பல பேர் அம்மா ஃபேக்கு போய் ஏமாத்துறாங்க இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் அந்த பாக்கியம் இல்லை. ஸோ அம்மாவே குருவோடைய அருளால் மட்டும்தான் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குலங்களையும் குலக்கோடிகளையும் ஒரு நொடியில் விடுதலை அடைய செய்பவர் குரு என்பதை அறிந்து அவரை தினமும் 3 நேரமும் துதிக்க வேண்டும். ஸோ நம்மளை மட்டும் இல்லை, நம்மளோட குலத்தையே நம்மளுடைய கோடி குலத்தையும் இந்த விடுவிக்கிறவர், இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுவிக்கிற அந்த சக்தி பார்த்திங்கன்னா குருவுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பிரியமானவளே, குருநாதரின் திருவடிகள் எத்திசையில் ஒளி வீசி கொண்டிருக்கிறதோ அத்திசையை நோக்கி தினமும் பக்தியுடன் வணங்க வேண்டும். ஓகேங்களா, குருவோடைய திருவடி இப்போ நாங்கள் இப்போ இங்கே இருக்கோன்னா அம்மா கேரளாவில் இருக்காங்களா. ஸோ அம்மாவுடைய அந்த பாதம் எந்த திசையில் நோக்கிட்டு இருக்கோ அந்த திசையை நோக்கி நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே தினமும் வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் குருவை சாஷ்டாங்கம் நமஸ்கரித்து துதித்தபடி வழிபடுவதன் மூலம் சீடன் மனதிலும் அறிவிலும் உறுதியை பெற்று தன் மெய்வடிவங்கள் உணர்கிறான். தலை, கண்கள், மனம், வாக்கீஸ்வரியை ஆகிய 8 அங்கங்களாலும் செய்யும் நமஸ்காரம் சாஷ்டாங்க நமஸ்காரம் என்று சொல்லப்படுகிறது. பார்க்க போறோம். நம்ம குருவை எப்படி வணங்கணும் இதோடைய டாபிக்லயே இருக்கு. ஸ்ரீ குரு கீதை பார்த்தீங்கன்னா சாஷ்டாங்கமாக வணங்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், உடல் உறுப்புகள் மட்டும் இல்லாமல் மனம் வாக்கும் சேர்ந்து வருது. அப்போ உடல், மனம், வாக்கு அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ உடல், மனம், வாக்கு இது 3த்துலேயும் சேர்த்து 3 ஒருமித்து குருவை சாஷ்டாங்கமாக வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகின் தோற்றம், நிலைநிற்றல், லயித்தல் ஆகியவற்றிற்கு சாட்சியாக பகவான் குரு சக்கரவர்த்தி எங்கே இருக்கிறாரோ அந்த திசையை நோக்கி கை நிறைய பூக்களை எடுத்து சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ சாஷ்டாங்கமாக வணங்கிட்டு எந்த திசையில் குரு இருக்காங்களோ அந்த திசையை நோக்கி நம்ம கை நிறைய பூ எடுத்து நம்ம குருவுக்கு சமர்ப்பிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, வெகுகால முயற்சிக்கு பிறகு பலன் அளிப்பதும் செய்வதற்கு கடுமையானதும் துன்பத்தை அளிப்பதும் பழக்கத்தில் கொண்டு வர கடினமாக உள்ளதுமான 100 விதமான பிராணாயாம கிரியைகளை பயில்வதால் என்ன பயன்? எதை அடைந்துவிட்டால் பின் சம்சார பந்தத்திற்கு காரணமான பிராணன் தானே அடங்கி விடுகிறதோ அந்த இயல்பான நிலையை அடைவதற்கு குரு சேவை செய்தால் மட்டும் போதுமானது. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வெகுகால முயற்சிக்கு பிறகு பலன் அளிப்பதும் செய்வதற்கு கடுமையானதும் துன்பத்தை அளிப்பதும் பழக்கத்தில் கொண்டு வர கடினமாக உள்ளதுமான 100 விதமான பிராணாயாம கிரியைகளை பயில்வதால் என்ன பயன்? ஓகேங்களா,
இந்த அளவுக்கு கஷ்டமான 100 விதமான பிராணாயாம கிரியைகளை நம்ம கற்றுக்கிட்டு அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதால என்ன நடக்க போகுது? இந்த சம்சார பந்தத்துக்கு காரணமான பிராணன் வந்து பார்த்திங்கன்னா தானே அடங்குதாமா. ஆனால் இந்த பிராணாயாமத்தை பழகிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு நல்லைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாள் முயற்சி பண்ணணும், அதுக்கப்புறமா தான் அதோடைய பலன் கிடைக்கும். செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நமக்கு துன்பத்தை அளிக்கும். பழக்கத்தில் கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸி இல்லையாமா. 100 விதமான பிராணாயாமம் இது எல்லாத்தையும் செய்யும்போது இந்த சம்சார பந்தத்துக்கு காரணமான பிராணன் வந்துட்டு தானாக அடங்குமாமா. இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய இந்த பிராணாயாமம் பல காலமாக பயில்வதால், அது கூட செஞ்ச உடனே கிடையாது, பல காலமாக நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் தான் இதோடைய பலன் கிடைக்குமா. அந்த பலன் வந்து பார்த்திங்கன்னா குரு சேவை செய்கிறதால நமக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குமாமா. ஓகேங்களா? இது உண்மைதான். குரு நினச்சாங்க அப்படின்னா நீங்கள் பல காலம் தியானம் பண்ணி என்ன விஷயத்தை அடைய முடியுமோ அதை ஒரு செகண்டில் நமக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய தவ வலிமையால் அவங்க எந்த நேரமும் அந்த பிரம்ம நிலையிலே இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க தவ வலிமையால் இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் அதுக்கு நம்ம எந்தளவுக்கு தகுதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்து தான் பண்ணுவாங்க. அதனால தான் குரு சேவை அப்படின்றாங்க. குரு சேவை செய்யும்போது குரு வந்துட்டு அந்த மனம் மகிழ்ந்து அதை வந்து நமக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பெரிய விஷயம். ஓகேங்களா? இந்த கிரியா யோகம்லாம் நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா, அந்த மாதிரி யோகத்தின் மூலமாக பிராணாயாமத்தின் மூலமாக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்துட்டு காட்டுக்கு போயிட்டு தவம் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், பலகால தவத்தின் பின்னாடி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா குரு சேவை செய்யறதால சும்மா ஒரு செகண்ட்ஸில் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. இது எல்லாமே உண்மைதான். பல விஷயத்தில் அனுபவம் இருக்குது. ஸோ குரு நினச்சாங்கன்னா செகண்டில் எல்லா விஷயங்களையும் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இதை எப்படி நம்புறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உதாரணமாக சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்துட்டு சேஷாத்ரி கிட்ட வந்துட்டு ஒருத்தர் வந்து போயிட்டு கேட்டுகிட்டே இருந்தாராம்மா, திரும்ப திரும்ப சாமி எனக்கு முக்தி வேணும், எனக்கு முக்தி வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாராம்மா. அப்படி கேட்கும்போது இவர் வந்துட்டு முடியாது முடியாது, அது வந்து சாதாரண விஷயம் இல்லைடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. ஆனால் அவர் விடுறதா இல்லை, திரும்ப 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 போயிட்டு கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சரி முக்தி தானே வேணும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தன்னோட கட்டை விரலை அவரோட நெத்தி பொட்டில் வச்சு ஒரு அழுத்தியிருக்காரு. அழுத்தின உடனே இப்போது நம்ம உடம்பு வந்துட்டு முதல்ல ரெடி ஆகணும் இல்லையா முக்தியை அடையிறதுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அக்னியை வந்து தூண்டிவிடும். நம்ம உடம்பே பார்த்திங்கன்னா அக்னியாக நெருப்பாக வந்துட்டு மாறும். நம்ம கர்மா எல்லாமே கரைஞ்சி அது நிறைய ஒரு பெரிய ப்ராசஸ் அது. ஸோ அதை தாங்கிறதுக்கான அந்த உடல் அமைப்பு வந்துட்டு நமக்கு வந்து இருக்கணும் இல்லையா. இவர் கேட்கவும் ஆனால் இவருக்கு தெரியும், சேஷாத்ரிக்கு தெரியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அவர் பெரிய மகான் இல்லையா. சரி இருந்தாலும் இவன் ஆசைப்பட்றான் அப்படின்றதுக்காக பண்ணி விட்டுருக்காரு. இந்த உடல் வந்து பக்குவப்படாததால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பித்து பிடிச்சிருக்கு. பித்து பிடிச்ச உடனே அவருடைய குடும்பத்தாளுங்க எல்லாரும் வந்து முறையிட்டிருக்காங்க, என்ன சாமி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஒன்றும் பயப்படாதீங்க, 1 மாதத்தில் வீட்டுக்கு திருப்பி நார்மலாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த 1 மாதம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் பித்து பிடிச்சி திரிஞ்சிருக்கார். அவர் திரிஞ்சிட்டு கரெக்டாக 1 மாதம் கழித்து அவர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆகிட்டு அந்த பிரம்மத்தோடு இணைஞ்ச நிலை, அந்த இறைநிலையை அவரும் அடைஞ்சிருக்காரு. இதுதான் குரு நினச்சாங்கன்னா அவங்களால முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ எவ்வளோ யாராக இருந்தாலும் சரி, எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவங்க நினச்சாங்கன்னா செகண்ட்ஸில் அவங்களால முக்தி அளிக்கவும் முடியும். அவங்களுடைய ஒரு தொடுதல், ஒரு பார்வையே வந்து போதுமானது. மகாவிஷ்ணு அவர் கூட பார்த்திங்கன்னா அவருடைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பார், வள்ளலாறு அந்த மாதிரி மிகப்பெரிய ஞானிகளுடைய அவங்க போட்டிருக்க துணி பட்டாலே, அவங்களுடைய போட்டிருக்கக்கூடிய அந்த துணி பட்டாலே பிணம் கூட ஏஞ்சி உட்காரோம் அப்படின்ற மாதிரி வந்து பாடல் இருக்கிறதா சொல்லுவார். இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு மகத்துவம் வந்து இருக்குது. இன்னொரு கதை கூட சொல்கிறேன் பாருங்கள். ரமண மகரிஷிக்கிட்ட வந்துட்டு ஒருத்தர் போயிட்டு விம்மி அழுதுட்டு இருந்திருக்காரு. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு தெரியாமல் நான் நிறையா பாவம் செஞ்சிட்டேன், எனக்கு இப்போ தான் புரியுது இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது, என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி பயங்கரமாக அழுதுருக்காரு. சரி ஓகே பரவாயில்ல விடு, இப்போ நான் என்ன சொன்னாலும் செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக செய்வேன் சாமி, நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் இருப்பேனா, இவ்வளோ நாள் தான் அப்படி வாழ்ந்துட்டேன், நான் இனிமேவாச்சும் உருப்படியாக இருக்கணும், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பேச்சை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக மாற்ற மாட்டேன் சாமின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனேவும் இவர் கேட்டிருக்காரு, சரி உன்னுடைய பாவங்கள் இருக்கும்ல எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு இருக்காரு. உடனே அவர் மிரண்டு போயிட்டார். என்னது எவ்வளோ பாவத்தை பண்ணி வச்சுருக்கேன், இவ்வளோத்தையும் உங்களுக்கு கொடுக்கவா
முடியவே முடியாதுன்னு இருக்காரு. இவ்வளோத்தையும் கொடுத்தா அப்புறம் நீங்கள் என்னத்துக்கு ஆகிறது, நான் என்ன கொஞ்சம் நெஞ்சமான கர்மா பாவமாக பண்ணி வச்சுருக்கேன், கெட்ட கர்மாவை, முடியாதுன்னு இருக்காரு. சொன்ன உடனே நீ என்ன சொன்ன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, கண்டிப்பாக கொடுக்குறேன், நான் சொல்கிறத கண்டிப்பாக செய்வேன்னு வாக்கு கொடுத்துருக்க, நீ மறுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு லெவலுக்கு மேலே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவரும் ஒத்துக்கிட்டு கொடுத்துருக்காரு. இவரும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த கெட்ட கர்மா எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பல கதைகள் இருக்குது. இதுதான் குருவுடைய மகிமை அப்படிங்கிறது. நம்மளுடைய கெட்ட கர்மா அம்மாவுடைய சகஸ்ரா நம்ம புக்கில் கூட வரும். நிஜ புண்ணிய பாபாதான சிகிர்ஷவே நமக. அவங்களுடைய குழந்தைங்களுடைய பாவங்களை வாங்கிக்கிட்டு இவங்க தவ வலிமையால் இத்தனை பேர்த்தோடைய பாவங்களை கர்மாக்களை கழித்து நல்ல வாழ்க்கையை கொடுக்குறாங்க இல்லையா, அதனால் அம்மாவுக்கு எவ்வளோ புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்குற தேவி அப்படின்ற மாதிரி புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் குருவுடைய மகிமை. நம்மளுடைய பாவங்களை கூட வாங்கிட்டு அவங்க தவ வலிமையால் சேர்த்து வச்ச அந்த புண்ணிய பலன் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து நம்மளை காப்பாற்றி நம்மளை வந்து கரையை ஏற்றுவாங்க. இப்போ அம்மாலாம் பிறவி எடுத்திருக்காங்கன்னா ரிட்டன் இந்த உலகத்தை விட்டு இந்த உடலை விட்டு திருப்பி வெளியில் போகும்போது எந்த புண்ணியத்தையும் கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தேவை கிடையாது. ஸோ அவங்க செய்கிற அத்தனை சேவை இவ்வளோ விஷயங்களோட புண்ணியத்தையும் அவங்க நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க அம்மா. ஓகேங்களா? ஸோ நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே குருக்கிட்ட முழுமையான அந்த சரணாகதி மனப்பான்மையில் இருக்க எல்லாத்தையும் அடுத்தடுத்த விஷயம் எல்லாத்தையும் அவங்களே வந்து பண்ணுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா குருவே சிவன், சிவனே குரு, குரு தான் இறைவன் அப்படின்றாங்க. இப்போது நம்ம குருவுக்கான ஸ்லோகா இருக்கும் இல்லையா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன்னு சொல்லி வரும் இல்லையா. குரு தான் ஒரு சீடனுக்கு பிரம்மா, குரு தான் விஷ்ணு, குரு தான் மகேஸ்வரர், குரு தான் பரபிரம்மம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் அது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குரு பிரம்மா. ஒரு சீடனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தான் பிரம்மானா, குரு யார்? படைப்பின் கடவுள். ஞானத்தையும் படைப்பாற்றலையும் குரு தான் கொடுப்பார். ஓகேங்களா? குரு விஷ்ணு அப்படின்னா விஷ்ணு யார்? காத்தல். விஷ்ணுவுடைய தொழில் காத்தல். மக்கள் எல்லாத்தையும் பிரம்மா படைப்பார், விஷ்ணு வந்து காப்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் அவங்க வாழ்க்கை முழுக்க அவங்கள காக்கிறது குரு தான். ஓகேங்களா? அதே மாதிரி குரு மகேஸ்வரகன்னு சொல்லி வருது இல்லையா, குரு தேவோ மகேஸ்வரகன்னு சொல்லி வரும். மகேஸ்வரனுடைய ஈஸ்வரருடைய வேலை என்ன? அழித்தலின் கடவுள். அப்போது ஒரு சீடனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆணவம், அகங்காரம், அறியாமை, மாயை இப்படிங்கிற இந்த எல்லா விஷயங்களையும் அழித்து முக்தியை தரவர். அப்போ குரு சாக்ஷாத் பரபிரம்மா, குருங்கிறவர் சாக்ஷாத் பரபிரம்மாவே அவர் தான் சீடனுக்கு. ஓகேங்களா? அதுதான் இந்த ஸ்லோகாவும் சொல்லுது. அந்த குருவை தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன் வரும். அப்படிப்பட்ட இந்த குருவை நான் வணங்குறேன் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகாவோடைய மீனிங்காகவே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு முறையும் குருவை வந்து வணங்குறோம். ஸோ ஒவ்வொரு முறையும் குருவை நம்ம அதை சொல்லி வணங்கும்போது குருவை நாம் பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ஈஸ்வரனாகவும் நீங்கள் தான் என்னுடைய பரபிரம்மாவே அப்படிங்கிறத சொல்லி தான் நாம் வணங்குறோம். சரிங்களா? இனிமேல் சொல்லும்போது மீனிங் தெரிஞ்சிட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். ஞானம் இல்லை எனினும் குரு பக்தியால் முக்தி பதம் கிடைக்கிறது. குருவின் வழியை பின்பற்றுபவர்களுக்கு குருவிற்கு நிகராக வேறொரு உபாயமும் இல்லை. ஞானமே கிடைக்கலினாலும் பரவாயில்ல, குரு பக்தியால் முக்தி கிடைச்சிடும்ன்றாங்க. ஞானம் வந்துட்டு அந்த அளவுக்கு தெளிந்த அறிவு இருக்கோ இல்லையோ, ஆனால் குரு பக்தி பண்ணும்போது முக்தி கொடுத்துடுவாராமா குரு. நமக்கு தேவை தானே, இந்த பிறப்பு இறப்புங்கிற இந்த சூழல்லேருந்து நம்ம வெளியில் போனால் போதாதா? ஸோ அதை ஞானத்தை விட பெரிய விஷயம் என்ன? முக்தி தான். முக்தி கிடைக்கிறதுக்காக தான் ஞானத்தையே நம்ம தேடுறோம். அப்படிப்பட்ட முக்தியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரு கொடுத்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. குருவின் வழியை பின்பற்றுபவர்களுக்கு குருவிற்கு நிகராக வேறொரு உபாயமும் இல்லை. ஸோ குரு வழியை பின்பற்றுறவங்களுக்கு அவங்கள தவிர வேற எந்த ஒரு உபாயம், எந்த ஒரு வழியும், எந்த ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது. இது உண்மைதான். ஓகேங்களா? ஸோ நான் தான் சொல்லியிருந்தேன்ல ஏற்கனவே, எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனையிலேருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் எது வந்தாலும் சரி, நம்ம கண்ணுக்கு முன்னாடி குரு தான் வந்து நிற்பாங்க. ஸோ அவங்ககிட்ட ப்ரே பண்ணும்போது அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சரியாக நடக்கும். ஓகேங்களா? எல்லாத்தையும் மிகச்சரியாக வந்து நம்ம வாழ்க்கையவே ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் எல்லாத்தையும் கவனித்து கரெக்டாக கொண்டு போகிறது குருவாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த சரணாகதி மனப்பான்மையில் இருக்கவங்களுக்கு இது புரியும். அடுத்தது பாருங்கள்,
எவரொருவரை விட சிறந்ததாக எதுவுமே இல்லை என்று ஸ்ருதி வேதம் சொல்கிறதோ சத்தியமே வடிவான அந்த குருவை மனதாலும் வாக்காலும் ஆராதிக்க வேண்டும். ஆமாம், குருவை விட சிறந்தவர் வேறு யாருமே கிடையாது. ஸோ சத்தியமே வடிவான அவங்கள பார்த்திங்கன்னா மனசாலும் வாக்காலையும் ஆராதிக்கணும்னு சொல்கிறாங்க. குருவருளாலும் அவரது அன்பாலும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முச்செயலை புரியும் திறனை பெறுகின்றனர். பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. பிரம்மா விஷ்ணு சிவனே பார்த்திங்கன்னா குருவோடைய அருளால் தான், அவருடைய அன்பால் தான் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கிற அந்த செயல்களை புரியறதுக்கான திறமையே குருவோடைய அருளால் தான் கிடைக்குதாம்மா. ஓகேங்களா. தேவர்களும் கிண்ணறர்களும் கந்தர்வர்களும் பித்ருக்களும் யக்ஷர்களும் தும்புரு போன்ற முனிகளும் கூட குரு சேவை செய்யும் முறை பற்றி அறியாதவர் ஆவர். ஸோ குரு சேவையுடைய அந்த மகத்துவத்தை பற்றி யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சிவபெருமான். பிரியமானவளே, பார்வதி தேவியை பார்த்து சொல்கிறாரு. தர்க்கம் செய்பவர்கள், வைதிகர்கள், ஜோதிடர்கள், கர்மிகள், உலகியல் வாழ்க்கை வாழ்பவர்கள் என இவர்களில் யாருமே சாந்த வடிவான குரு தத்துவத்தை அறிவதில்லை. இவங்க யாருக்குமே குருவை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதிக அகந்தை, கர்வம், தவம், வித்யை, பலம் ஆகியவற்றின் மூலம் அவர்கள் எல்லாம் நாழிகை மணியைப் போல் கடிகாரத்தைப் போல் சம்சாரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அகந்தை, கர்வம், தவம், வித்யை பலம் அப்படிங்கிற விஷயங்களால் ஒரு கடிகார முள் எப்படி சுற்றுதோ அந்த மாதிரி இந்த சம்சார வாழ்க்கையில் இது எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. குரு தத்துவத்தில் விருப்பமில்லாதவர் எனில் யாகம் செய்பவர்கள், யோகிகள், தபசிகள் ஆகியோர் கூட முக்தியை பெறுவதில்லை. குரு தத்துவத்தை பற்றி அதில் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீ என்ன தான் யாகம் செஞ்சாலும், என்ன தான் யோகம் பண்ணாலும், என்ன தான் தவம் பண்ணாலும் உங்களுக்கு முக்தி கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமான். குரு சேவையில் விருப்பமில்லாதவர்களானால் கந்தர்வர்கள், பித்ருக்கள், யக்ஷர்கள், சாரணர்கள், ரிஷிகள், சித்தர்கள், தேவர்கள் என இவர்களில் எவரும் முக்தியை அடைவதில்லை. ஸோ குரு சேவையில் விருப்பம் இல்லைன்னா ரிஷிகளாக இருந்தாலும் சரி, முனிவர்களாக இருந்தாலும் சரி, சித்தர்களாக இருந்தாலும் சரி, பித்ருக்கள், கந்தர்கள் யாராக இருந்தாலும் சரி, குரு சேவை இல்லாமல் முக்திங்கிறது கிடைக்காதுன்றாரு. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் குரு சேவை இல்லைன்னா முக்தி கிடைக்காது அப்படிங்கிறது தான் சொல்லி இந்த முதல் அத்தியாயத்தை முடிக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா 3 அத்தியாயங்கள் இருக்குது. ஸோ முதல் அத்தியாயம் இதோடு முடியுது. ஓகேங்களா. அடுத்த அத்தியாயத்துடைய பொருள் எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா இல்லை என்ன உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஓம் அமிர்தீஸ்வரியே நமக. ஓம் நம சிவாயா. கைகள்